கிருபை செய்வீராக. ஆண்டவரே, காய்ச்சலெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. கல்லனுப்பு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போவதாக. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் என் தேவனாலே ஆகும் ஆகும். ஆண்டவரே, எந்தெந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு என் தேவன் தாமே நீங்கள் பலத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, சத்துவத்தை கொடுப்பீராக, உம்முடைய வல்லமை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆவியான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த நாளிலே ஆண்டவரே நீர் அற்புதம் செய்திருக்கிறீர், அதிசயம் நடைபெற்று இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா, நீ ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தெய்வம். ஆண்டவரே, ஊழியக்காரன் விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பொல்லாத ஆவிகள் அனைத்தும் என் நசரேய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவரே, நீ பரிசுத்த, நீ உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆண்டவரே, எப்போது ஆண்டவரே சுகமளிக்கின்ற வல்லமை எப்போது இந்த வேலையிலே எப்போது செயல்படுவதாக செயல்படுவதாக. ஆண்டவரே, நீ மரண இருளை ஆண்டவரே வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரே தெய்வம். மரண இருளை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் பலத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். யாருக்கெல்லாம் ஆண்டவரே பொருளாதார தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் மதத்தின் மேலே நேர்த்தியா சந்தித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்களை கர்த்தரால் படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. அப்படியே நாம் அமர்ந்தோம். இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு மதுரையிலிருந்து தேவதாசன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதிலிருந்து ரசிக்கப்பட்டு இந்த நாட்களிலே முருகேசன் என்று இருந்தவர்கள் பால் முருகேசனாக தேவ மனிதனாக இந்த நாட்களிலே தேவ மகத்தை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடு என்ற ஒரு புக்கையும் நமக்கு அன்பாக தர இருக்கிறார்கள். கர்த்ததாமே தேவனுடைய வார்த்தையை நமக்கு தரும்படியாக மகனை அழைத்து தேவன் மகன் மூலம் வெளிப்படும்படியாக யாவரும் கைகளில் கட்டி அது உற்சாகத்தோடு அந்த தாள் கொடுப்பா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. மதுரை பட்டணத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புஸ்தகம் கொடுக்கும்படியாக, இலவசமாக கொடுக்கும்படியாக, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடு என்ற ஒரு 66 புஸ்தகத்துக்கு உள்ள விளக்க உரை, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள விளக்க உரை சுருக்கமாக ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த புஸ்தகத்தை ஆண்டவர் கிருபையினாலே இந்த எளிய ஊழியக்காரனை கொண்டு 2018 மதுரையில் பாஸ்டர் ராஜாமணி ஐயா தலைமையில் இதை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹைகோர்ட் லாயர் சாமித்துறையும் அங்கே கிரமர் சுரேஷன்னு சொல்லி ஒரு அரசியல் பிரமுகரும் இந்த புஸ்தகம் வெளியிட முதன்மையாக இருந்து கர்த்தர் கிருபையினாலே இதை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். அன்றைய தினமே ஏறக்குறைய ஒரு 150-200 ஊழியர்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தோம். இந்த புஸ்தகம் எழுதுனது சென்னையில், நான் கோடம்பாக்கத்தில் ஒரு 2-3 வருஷம் அங்கே தங்கி இருக்கும்போது
கர்த்தர் ஒரு பாரம் கொடுத்து இந்த புஸ்தகத்தை எழுத கொடுத்து மதுரையில் வெளியிட கிருபை கொடுத்தார். சென்னையிலையும் ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். வியாபார நோக்கம் இல்லை, நம்ம நோக்கம் வியாபார நோக்கம் இல்லை. இது வியாபாரம் பண்ணி அப்படியே தொழில் ரீதியாக செஞ்சிடலாம்டான்னு சொல்லி நினைக்கிற புத்தி இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே விலையேற பெற்ற சத்தியங்களை இந்த எளிய ஊழியக்காரன் கண்ணை திறந்து கொடுக்கும்போது அதை மற்ற சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொள்வது அவசியம். அந்த அடிப்படையில் 250 ரூபா ரேட்டு இது கொடுங்கன்னா யாரும் கொடுத்து வாங்க மாட்டாங்க. பொதுவாக ஊழியக்காரங்க கொடுக்கறதை பார்க்கலும் சொல்ல மாட்டீங்களே, ஒரு தீர்மானம் எடுத்ததுனால நம்ம எல்லாம் வாங்கி பழக்கம். அதனால் சத்தியத்தை நம்ம வாங்கணும். அந்த அடிப்படையில் சத்தியம் போய் சேரணுமே என்ற நோக்கத்தில் இலவசமாக கொடுத்தாலுடைய வேறு வழி இல்லை. ஐயா கிட்ட மதுரையிலேருந்து நான் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு 100 ரூபாயாவது போக்குவரத்து செலவுக்காவது கொடுப்பாங்களான்னு கேட்டேன். ஐயா அந்த அளவில் இல்லையா, ரொம்ப எளிய கிராமங்கள்லேருந்து வர்றாங்க. சரி, அப்படி இருக்கிறதுனால என் மகன் ஜான் பால் கூட வந்திருக்கான். அவன் ஏஜியில் எம்டி படித்து அமெரிக்கன் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எனக்கு உதவியாக இருக்கான். அவனுக்கு இன்றைக்கி வர முடியாத வேலையாக இருந்தாலும் வாப்பான்னு சொல்லி சிலுவை சுமந்துட்டு வாடான்னு சொன்ன மாதிரி அந்த புஸ்தகம் ரொம்ப வெயிட்டு. அங்கேருந்து இப்போ சுமந்துட்டே வந்தான் பாவம். வந்து இங்கே வந்து இருக்கிறான். இப்போ அந்த புஸ்தகம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் போகும்போது எல்லோரும் ஒரு ஆளுக்கு 1 எக்ஸ்ட்ரா வாங்கினா ரூபா தான் கொடுக்கணும். அதனால் இப்போ ஒரு குடும்பத்துக்கு 1, ஒரு ஆளுக்கு 1ன்னா ஒரே குடும்பத்தில் 4 பேரும். அதனால் ஒரு குடும்பத்துக்கு 1 இலவசமாக பெற்று இந்த புஸ்தகத்துடைய கருப்பொருள் என்னென்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். இந்த தாள் தம்பி தர்றீங்களா? எல்லாருக்கும் முடிஞ்சால் கொடுங்க. கொடுத்தன்ல கொடுக்க சொல்லி அதான் எடுத்து கொடுப்பா. தாளை கொடு, புஸ்தகத்தை அப்புறம் கொடுப்போம். இந்த சின்ன தாள் இதில் வந்து நான் மதுரையில் யூசி ஸ்கூலில் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே டிக்ளேர் செய்யப்பட்ட கிறிஸ்தவங்களுக்காக உள்ள 4 கட்டளைகள் ஆதி அப்போஸ்தல ஊழியக்காரங்க அன்றைய ஆதி கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை தொகுத்து இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த 4 கட்டளையை தொகுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கிட்டு கொடுப்பா. அதாவது ஏன் அப்படின்னா, வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத சின்ன குழந்தைகள் அங்கேயே தண்ணியை ஊற்றிக்கிட்டு மூத்திரத்தை ஊற்றிக்கிட்டு சோறும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அப்படியே பிசைஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எபிரேய நிருபத்தில் அப்போஸ்தலர் சொல்லும் போது, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளாய் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாய் இருக்கிறீர்களே, அதனால் பலமான ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி அங்கே பகுத்தறிவின் நன்மை தீன்மை அறியத்தக்க பகுத்தறிவு, இந்த தாள் இல்லாதவங்க வாங்கிக்கிங்க, பகுத்தறிவு உள்ளத்தக்க அதை கொடுக்கணும்னு சொல்லி எபிரேயர் 5 அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை சொல்கிறான். அந்த அடிப்படையில் இந்த 4 கட்டளைகள் ஆதி கிறிஸ்தவங்களுக்கு அப்போஸ்தலர்கள் தொகுத்து கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். உங்களில் ஒருவனாக இருந்தவன் தான் இன்றைக்கி உங்களோட கூட உட்கார்ந்தவன் தான் இப்போ உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன் பாருங்க. நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எதிராக நான் நிற்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலத்தில் சிஎஸ்எஃப் போதகராக இருந்தேன். அப்புறம் ஆவிக்குரிய சபைகளான்னு சொல்லி பெந்தேகோஸ்துன்னு சொல்லி அடேங்கப்பா அவங்க பிரசங்கத்தை கேட்டு மனம் மயங்கி அந்த சிஎஸ்எஸ் ஆவணத்தை விட்டு இங்கே வந்தால் கொடுமைன்னு போனால் அங்கிட்ட ஒரு கொடுமை ஆடிக்கிட்டு வருதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி பெந்தேகோஸ்து நாட்டு அடேங்கப்பா பெரிய பயங்கரமான ஆளுகளாக இருப்பாங்கன்னு சொல்லி வந்தால்
அவங்களாவது ஒரு ஜென்டில்மேனாக ஏதோ ஒரு சிறிது ஒரு அளவில் படித்து சன்மார்க்க நெறிகளையாவது இருப்பாங்க. இங்கே வந்து அவையவே தடி எடுத்தவெல்லாம் தண்டன்றான்னு சொல்லி அவையவே நான் தாண்டா ரெவரண்டு, நான் தான் பிஷப்பு. ஒரு காலத்தில் ஆர்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தான் பிஷப்புன்னு. இப்போ எல்லோரும் நான் பிஷப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறையா காரியங்கள் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. நான் இதிலிருந்து என் பேக்ரவுண்டு சாட்சியை சொல்கிறேன். நான் இதிலிருந்து வந்ததுனால எனக்கு கிறிஸ்தவ அடிப்படை பாரம்பரியம் அந்த ஒன்றும் தெரியாது. முத ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் புதிய ஏற்பாடு படித்தேன். எங்கள் பாரம்பரியம் கம்பளத்து நாயக்கர்கள், குறி சொல்லக்கூடிய வம்சம். நாங்கள் ஜக்கம்மாவை வழிபடுகிற ஒரு தெலுங்கு நாயக்கர்கள். பூர்வீகம் ஆந்திராவிலேருந்து வந்த மாதிரி சொல்கிறாங்க. நாயை பிடிச்சிட்டு வந்திருக்கான். நாய்க்காரன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த தொழிலை வச்சு தான் ஜாதி வந்ததே தவிர ஜாதியை கடவுள் படைக்கலை. அவன் தொழிலில் அழைக்கப்பட்டு அதுவே பின்னாடி ஜாதியாக மாறிடுச்சு. இவன் என்னென்ன தொழில் பண்ணானோ அந்த தொழிலில் அழைச்சி ஜாதி ஆயிடுச்சு. அதனால தான் இயேசு சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார் கடைசியில். அப்படி வந்து பாஞ்சாலங்குறியில் செட்டில் ஆகியிருக்காங்க. அங்கே உள்ள திருடர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு பாதுகாப்பாக இருந்ததுனால 10 ஊருக்காரங்க இவங்கள கப்பம் கட்டுறோம், நீங்கள் எங்களுக்கு தலைவராகிடலான்னு சொல்லி கெட்டி பொம்மைன்னு சொல்லி பேர். பொம்முன்னு ஆக்கியரு. கெட்டி பொம்மைன்னா அந்த கெட்ட பொம்மைன்னு பேர். கட்டைன்னா குட்டை எண்ணெய் மாதிரி. ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா காதறுத்தான் கெட்ட பொம்மைன்னு ஒரு பழமொழியாக இருக்குது. சிவாஜி படத்தில் செட்டப் பண்ணி பந்துலு நாய்க்கராக இருந்ததுனால எடுத்து செட்டப் பண்ணி காது மூக்கு வச்சு படம் எடுத்துட்டானே தவிர மற்றபடி உண்மை அதில் கிடையாது. நிறைய காரியங்கள் இருக்குது சினிமானாலே. அது புறாடு தானே. அந்த மாதிரி காலகட்டங்கள் எங்கள் முன்னோர்கள் ஒரு 300-400 வருஷத்துக்கு முந்தி உள்ள சொல்கிறேன். அதுக்கு பிறகு கட்டபொம்மை காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லி தூக்குலை போட்டு கயத்தாரில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கேருந்து ஓடி வந்த கூட்டம் தான் மதுரைக்கு திருமலை நாய்க்கிறாங்க ஆனதுனா ஒரு ஆதரவு இருக்குன்னு சொல்லி. அதன் பிறகு போலீஸுக்கு பயந்து காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதான் காட்டு நாய்க்கன்னு அவங்களுக்கு பேர் வந்தது, பழங்குடி மக்கள்னு. அப்புறம் காமராஜர் ஆட்சியில் சுதந்திரம் பெற்ற பிறகு ஐயா ஊருக்கெல்லாம் சுதந்திரம் ஆயிடுச்சு, எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னப்பா செய்யணும்னு சொல்லும்போது நாங்கள் வீடு இல்லாமல் இருக்கோம், வீடு கொடுங்கன்னு சொல்லும்போது திண்டுக்கல் ரோட்டில் பறவை கம்மா பக்கத்தில் பறவை முனியம்மான்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கம்மாயில் பக்கத்தில் 7 ஏக்கர் இடத்த ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் வீடு கட்டிக்கிங்கன்னு சொல்லி காமராஜர், இந்திரா காந்தி, நேரடியாக கொடுத்தது. அதில் தான் நீங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க இனிமேல் அங்கங்கே தெரிய வேணாம், நீங்கள் ஊரில் இருந்து செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சத்தியமூர்த்தி நகர்னு சொல்லி பேர், சத்தியமூர்த்தின்னு சொல்லி காங்கிரஸ் தியாகி பேர். அந்த பேரை வச்சு ஊர் உற்பத்தி ஆனாங்க. எங்கள் அப்பா அழகர் நாய்க்கர் ஒரு நாட்டாமையாக இருந்து பொறுப்பாக எல்லாத்தையும் லீட் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தார். முருக பக்தர் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் திண்ணூறு பட்டை தான். எந்திரிச்சா முருகா, உட்காந்தா முருகா. அதனால் என் பேர் முருகன்னு பேர் வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முருகன் கோயிலையும் போய் மொட்டை எடுப்பேன். எனக்கு முடி வளர வளர மொட்டை, முடி வளர வளர மொட்டை. அப்போ நான் வந்து அப்பா என்ன சீவுறது கூட முடியலாமல் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்னென்னா அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு ஒரு பழம் பாருங்கள், அதுக்கு ஒரு பழமொழி. எப்படியோ தலையை வெட்டாமல் இருந்தால் சரி. அப்புறம் கந்தர் சஷ்டி கவசத்தை பாராமல் சொன்னால் தான் சாப்பாடு கொடுப்பார். சஷ்டியனோ கொச்சரவண பவனர் சிஸ்டர் கூதம் செங்கதிர் வேலம் பாதம் இரண்டில் பன்மனை சாதங்கை கீதம்பாட கிண்கணியாட மையால் ரஞ்சி மயில் வாங்கினார் வர வர வேலாயுவர் சொன்னால் தான் சாப்பாடு. அந்த அளவில் முழங்கால், அது முழங்கால்லையே நிற்கக்கூடிய அளவில் முருக பக்தராக பயங்கரமாக இருந்தார். விக்கிரங்களை நாடி போகிறவர்களுக்கும் வேதனைகள் பெருகும் என்ற சத்தியம் தெரியாதில்ல எங்களுக்கு. ஒரு லைட்டாக ஒரு பக்தியாக இருக்கிறவன் தப்பிப்பான். நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதிக சாமி கும்பிட்டா குடும்பமே அழிஞ்சிடும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது பூசாரி வீடு, குறியார வீடு, ஜோசியக்கார வீடு, ரொம்ப சாமியார் பூசாரி வீடுனா
சோறு குட்டிச்சோறு ஒன்று தான் நிற்கும், குடும்பம் விளங்காது. அந்த வகையில் எங்கள் அப்பா பக்தியில் ரொம்ப தீவிரமாகி பயங்கரமாக பக்தியில் போனதுனால குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் நல்லா வசதியாக ஜமீன் மாதிரி இருந்த குடும்பம் தான் நாங்கள். எங்கள் அம்மா பவுர் ஹவுஸில் வேலை செஞ்சாங்க, அங்கே பக்கத்தில் பவுர் ஹவுஸ் இருக்குது. எங்கள் அண்ணன் காந்தி கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார், எங்கள் அக்கா ஆடுக மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த கம்மாயில். நான் சின்ன பையன், எங்கள் அப்பா வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தார். எங்கள் மாமா வந்து கவுன்சிலராக இருந்தார், காங்கிரஸ் கவுன்சிலரு. அந்த அளவில் வசதியான குடும்பம் தான். திடீர்னு எங்கள் அம்மா அடிபட்டு மில்லில் இறந்துட்டாங்க. அந்த கவலையிலேயே எங்கள் அப்பா ஒரு மனைவியை கட்டி அவங்க முடிஞ்ச அளவில் சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். அந்த கவலையிலே குடித்து செத்தார். குடும்பம் அனாதி ஆயிடுச்சு. என் சொந்தக்காரங்கள்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்கு வர்றாங்களாம். இவன் பிறந்து தான் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இவன் சின்ன பையன், இவன் பிறந்த நேரம் சரியில்லை, அம்மா அப்பாவை விழுங்கிட்டான். எனக்கு விவரம் தெரியும் போது மண்டையில் குட்டி சொல்லுவாங்க. அதனால் செத்துருவோம்டான்னு சொல்லி நம்ம குடும்பம் இப்போ நம்ம பிறந்து தான் குடும்பம் அழிஞ்சிருச்சா, அப்போ நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் ரயில்வே கேட்டு ஓடுது, ஓடி போய் ரயிலில் விழ போனேன். ரயில் பெருசாக இருக்கிறதுனால சத்தத்தை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். ஓன்னு கத்திட்டு வருதில்ல, பெரிய பயங்கரமாக ஐயோ சாக போனால் இப்படி இதை விட பெருசாக இருக்கேன்னு சொல்லி கம்மாயில் விழுந்தே காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தேன், எலியே சாகாது, அதில் காப்பாற்றிட்டாங்க. எப்படி செத்து தாண்டா ஆகணும்? 33 கோடி தெய்வங்கள் கும்பிட்டு 48 ரிஷிகள் கும்பிட்டு ஒரு ரிஷியாவது காப்பாற்றக்கூடாதா, ஒரு தெய்வமாவது கும்பிடக்கூடாது, நம்ம உதவி செய்யக்கூடாதான்னு சொல்லி சரமாரி வஞ்சி திட்டி இப்படி எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு தெரியும் போது சித்திரை திருவிழா மதுரையிலே ஃபேமஸாக நடக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும். வழக்கத்தின்படியே அந்த திருவிழாவுக்கு போகிறோம். அப்போ அதில் தீக்காக்காரங்க போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க, கல் அழகனை கைது செய், ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, எய்ட்ஸ் நோயை பரப்ப வர்றாரு, கைது பண்ணுறானே பகிரங்கமாக விட்டுறான். எனக்கு ஒரு சந்தோஷம், என்ன சாமியை இந்த அளவில் பகிரங்கமாக வையக்கூடிய அளவில் ஒரு அமைப்பு இருக்கா? நம்ம ஏற்கனவே கோபத்தில் வஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், ஐயா எதுக்கு இப்படி வந்து சாமியை இப்படி? ஆமாம், ஒப்பாட்டி வீட்டுக்கு தான் ஒரு துலுக்குனாச்சியார்னு ஒரு பொம்பளை கிழக்கு இதெல்லாம் அங்கே தான் ஏன் போகிறாரு, கதை புராணத்தில் அப்படி தான் இருக்குது, எவனாவது மறுக்க சொல்லு. அதான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து சாமியாகுமா தெய்வமாகுமா, இதை போய் கும்பிடுறானே, அதனால் நாங்கள் பகுத்தறிவோடு எதுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், உங்கள் கட்சியில் நான் சேர்ந்துக்கிறவா? ஏன்ப்பான்னு, நானும் எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். கோபத்தில் தனியாக வஞ்சா அடிப்பாங்க, உங்கள் கட்சியில் சேர்ந்து வஞ்சா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். என்னப்பா அப்படின்னு சொல்லி வாப்பான்னு சொல்லி உங்கள் பெரியார் கூட உங்கள் இனம்தான். அவர் காசியில் போய் ரிட்டர்ன் ஆகி இங்கிட்டு திரும்ப வந்து கடவுளை இல்லைன்னு கொள்கைக்கு வந்தவர். அதனால் நீ வா, நீ இதில் பெரிய ஆள் ஆக்கிடுவோம்னு எல்லா சாமிகளையும் முறைப்படி முருகன்னா என்ன, பிள்ளையார்னா என்ன, கிருஷ்ணன்னா என்ன, சிவன்னா என்ன, பெருமான்னா என்ன, எல்லாம் ஒவ்வொன்றும் முறைப்படி சொல்லி வந்து அவங்க வையிற விதத்தை கருத்தோடு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் டென்ஷன் ஆகி குடும்ப வறுமையில் வந்தேன் நான். இப்போ நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாது போல் இருக்கும், அந்த அளவில் அந்த கதை புராணங்கள்ல அப்படி அமைஞ்சிருக்கு. ஆகவே பகுத்தறிவு என் கண்ணை திறந்துரு, இவ்வளவு பின்னணிவு இருக்கா, இவ்வளவு அநியாயங்கள் இருக்கா, இவ்வளவு ஆபாச காரியம் இருக்கா, எப்படிரா நல்லா இப்போ ஒரு 6 அறிவு உள்ள எப்படிரா கும்பிட முடியும்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசுவை வையாமல் இருக்கிறதை கண்டேன். லேலுயா. அவங்க அத்தனை கூட்டத்தில் இயேசுவை வையலை, திட்டலை. நான் அதை கவனித்தேன். என்னையா இயேசு ஒரு சாமி தானே, கடவுள் தானே, கும்பிடுறாங்கல்ல, அதை மட்டும் ஏன் வையாமல் இருக்கீங்க? அப்போ அதில் ஒரு பெரிய ஆள் சொன்னார், தம்பி இயேசு நல்லவர்ப்பா. எனக்கு முத சுவிசேஷம் சொன்னது கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்தவன் கிடையாது. முத சுவிசேஷம் சொன்னது யார்? கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் வாயிலிருந்து தான் பச்சிக்கிறவன் பச்சனை வந்துன்னு சொன்ன மாதிரி அவன் வாயிலிருந்து தான் இயேசு நல்லவர்னு சொன்னான். என்னப்பா அப்படின்னு? ஆமாய்யா, எந்த தப்பும் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை, எந்த ஒப்பாட்டியோ எந்த ஒரு சைடு பிஸ்னஸோ எந்த ஒரு லீலைகளோ கிடையாது. அவ்வளவு பரிசுத்தர், நேர்மையாக இருந்தார், பணக்காரங்களை எதிர்த்தார், மதவாதிகளை எதிர்த்தார், போராமல் கொண்டவங்க தெருவில் அறிஞ்சு அநியாயமாக கொண்டுட்டாங்க. அவர் நல்லவர் தான், அவர் வையணும்னு எந்த இதுவும் கிடையாது.
அவரை கடவுளாக கும்பிடுற கிறிஸ்தவங்களைத்தான் வையணுமே தவிர இயேசுவை வையணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அதிலிருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்தேன். முருகன் பிள்ளையார்களுக்கெல்லாம் பின்மூல கதையை வச்சு தானே வைகிறாங்க. அதுபோல் இயேசுக்கு ஒரு வரலாறு இருக்கும்ல, கதை இருக்கும்ல, புராணம் இருக்கும்ல. அப்போ அதில் குறை இல்லாமையாக இருக்கும், குற்றம் இல்லாமையாக இருக்கும். அவருக்கு வரலாறுலாம் இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்போ அந்த புராணங்களை படித்து அந்த வரலாறு படித்து அந்த முறைப்படி வைவோம்லான்னு ஒரு தீர்மானம் அன்றைக்கி எடுத்தேன். எப்படி வஞ்சிதான் ஆகணும். ஏன்னா இயேசுனாலே எனக்கு பிடிக்கல, எங்கள் இனத்துக்கே பிடிக்காது. கட்ட போன தூக்கில் போட்டதுனால வெள்ளைக்காரன் சாமின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம். அதனால் இயேசுவை எப்படியாவது திட்டணும் வையணும்னு சொல்லி இயேசுவின் புராண வரலாறு என்னன்னு கேட்டேன். மத்தேயு சுவிசேஷம் அதை சொன்னாங்க. அதில் ஒரு புஸ்தகம் வாங்கினேன். அப்போ தான் இலவசமாக கிடைக்குமே. இப்போ கூட புது ஏற்பாடு இலவசமாக கிடைக்கிறதுல. அதில் கிதியோன் இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு குத்து விளக்கு மாதிரி ஒரு இதை போட்டு ஒரு சிம்பல் போட்டு ஒரு கிதியோன் இன்டர்நேஷனல்லேருந்து வெளியிட்டது ஒன்று கொடுத்தாங்க. அது சிகப்பு அட்டை. அந்த காலத்துலலாம் டைரி மாதிரி இருக்கும், இப்போ தான் மெலிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் நல்லா டைரியாக நல்லா பெருசாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால் அதை கொடுத்தாங்க. இதாப்பா இயேசுவின் வரலாறு, நல்லா படி அப்படின்னு சொல்லவும் சந்தோஷமாக ஆஹா கிடைச்சிட்டான்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்திலேருந்து படித்தா தலையை சுற்றுது. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு தொடக்கத்தில் வருது. யாருக்குடா இவர் குமாரன்? ஆபிரகாமுக்கு குமாரனா, இல்லை தாவீதுக்கு குமாரனா, இல்லை இப்போ மரியாள்னு சொல்கிறாங்களே இந்த அம்மாவுக்கு குமாரனா, இல்லை யோசேப்புக்கு குமாரனா, இல்லை மனுஷகுமாரன் சொல்லிட்டு தெரிய மனுஷகுமாரனா, யாருக்கு குமாரனே தெரியாமல் போச்சு. ஆரம்பத்திலேயே ஒரு மண்டை சுத்து. ஆனாலும் சரி, இதோடு நம்ம முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப படிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றல்லான்னு ஆம்பளைகளாக பெற்ற மாதிரி வருது. என்னடா அது? நம்ம இந்து புராணத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே. கன்னத்தில் பிறந்தான், நெத்தியில் பிறந்தான், தொடையில் பிறந்தான், எங்கெங்கோ பிறந்தான்னு இருக்குது. ஆனால் இப்போ ஆம்பளையை பெற்ற மாதிரி இந்த கொடுமையை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? ஆரம்பமே இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு ஐயா கிட்ட விளக்கம் கேட்போம்னு ஒரு கிறிஸ்தவ பெரியார்கிட்ட ஒரு விளக்கம் கேட்குறேன். தெரிஞ்சால் சொல்லணும், இல்லை பேசாமல் போகணும். என்ன சொன்னார்? தம்பி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளை தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாடில் தம்பி மாறிடுச்சு. இப்படி சொல்லுவான ஐயா. தெரியாட்டான் பேசாமல் போகணும், கேவலமாயிரும்லான்னு சொல்லி எதாவது சொல்லி சரி கட்டுறாராம். இப்படி சொல்லி மண்டையை குழப்பி என்னடா அது ஆம்பளை இப்படி பழைய ஏற்பாட்டில் வேறு புதிய ஏற்பாட்டில் என்ன இப்படி சொல்கிறாரு. இதோடு முடிச்சிருவோம்னு இருந்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுலான்னு சொல்லி தவறி படிக்கும்போது 18ஆம் வசனம் மத்தேயு 1:18 தெளிவார். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவதுன்னு சொல்லி பிறப்பின் வரலாறே அதில் தான் வருது. அதில் 21ஆம் வசனத்தில் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் அர்த்தம் தான் இயேசுவா? அப்போ தான் எனக்கு புரியுது. இல்லை இந்த பேருக்கு தானே அர்த்தம். கீழே படிக்கும்போது ஒரு கன்னிய கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெருவாளவங்க இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். வேலுன்னு முருகன் ஞாபகம் தான் வருது. அப்போ முருகன் வேலாயுதம்னுங்க வருது, வேலுன்னு வருது. இது என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் வந்துட்டேன். அப்புறம் மத்தேயு 2 எங்கள் அப்பா சொன்ன புராண கதையில் கிருஷ்ண வரலாறு அந்த 2ஆம் அதிகாரத்தில் வருது. அந்த கிருஷ்ணன் ஜெயிலில் பிறக்கிறான். அந்த கிருஷ்ணனை தப்பிக்க கூடைகளுக்கு தப்பிக்கிறாங்க. அந்த கோபத்தில் அந்த அவன் மாமா அந்த எல்லைக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் கொலை செய்கிறான். இதில் அதே தான் வருது. என்னடா அது? அங்கேருந்து இங்கே இந்த கதை வந்துச்சா, இல்லை இங்கேருந்து இந்த கதை அங்கே போச்சா? ஆய்வு பண்ணுவோம்டான்னு பார்த்தா கிமு கிபின்னு சரித்திர வரலாறு புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அங்கே இல்லை. அங்கே புராண கதைகள் தான் இருக்கே தவிர கற்பனை என்றாலும் சமுத்திரராஜன் பாடுற மாதிரி கற்பனை கச்சிலை ஆனது. அப்போ இது கிமு கிபி வரலாறு, சும்மா கட்டுக்கதை கிடையாது. புதிய ஏற்பாடு வரலாறு நடந்தது.
அப்போ இங்கேருந்து தான் காது மூக்கு வச்சு செட்டப் பண்ணி அதை அமைச்சிட்டானே தவிர புராணத்தை, மற்றபடி அங்கேருந்து இது வந்ததில்லை. இதுதான் பஸ்ட்டு என்பதை அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணனை கிறிஸ்துவ கிருஷ்ணன் ஆக்கிட்டான். ராமா மத்தேயு 2:17 ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடைந்தார்களாண்டி ரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்ததுன்னு போட்டிருக்கு. அந்த ராமாவை ராமன் ஆக்கிட்டான், ராகேலை ராதை ஆக்கிட்டான், கிறிஸ்துவ கிருஷ்ணன் ஆக்கிட்டான். இதுதான் கண்ணு மூக்கி வச்சு வரலாறை தவிர வேற்று கிரகத்திலிருந்து எவனும் இங்கே புராணம் கதையை ஒன்றும் அமைக்கலை. வேறு சாமியெல்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதை நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சி 3ஆம் அதிகாரத்திலே இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே 40 நாள் உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயிக்கிறார். 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கம் பண்ணுறார். 5, 6, 7 அந்த 3 அதிகாரம் துருவி 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 பார்த்தாலும் ஒரு குறையும் இவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அருமையான பிரசங்கம் ஐயா. அந்த மலை பிரசங்கம் அவ்வளோ அருமை. எந்த பக்கம் பார்த்தாலும் குற்றம் குறைய இவர்கிட்ட சொல்ல முடியாது. அவ்வளவு மகிமையாக இருக்கு. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டு. உனக்கு அடுத்தவனை பகைக்கணும், சத்ருவை பகைக்கணும்னு பூர்வத்தாருக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. நான் சொல்கிறேன் நேசி, அவனை மன்னி, அவனுக்காக ஜெபம் பண்ணு. 1 மைல் தூரம் வர பலம் வந்த பண்ணினா 2 மைல் தூரம் போ. துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம்னு கீதையில் இருக்கு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, துஷ்டர்களை நேசி, பாவிகளை ஜெபம் பண்ணு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு. நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு. அவர் தேவன் பிதா பூர்ண சர்க்குணா இருப்பது போல நீங்களும் அதே மாதிரி இருங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் பிரசங்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் குற்றவாளியாக ஆயிட்டோம்னு சொல்லி நான் நினச்சேனே தவிர இயேசுவை குற்றவாளின்னு சொல்ல முடியல. ஒரு தடவை சவால் விடுறாரு, என்னை பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு அது. அப்போ யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கலன்னு கேள்வி கேட்குறாரு. சொந்த மண் யூதர்களை கேட்குறாரு. சொந்த பூமியில் எவனாவது நீ கேட்க சொல்லுங்கள், இப்படி பார்ப்போம். சொந்த ஊரில் நின்றுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா, ஒரு 20 கிலோமீட்டராவது தொடர்ந்து வெளியே போய் நாங்கள் சொன்னாதான் பிரசங்கமே வரும். உள்ளூரில் எங்களுக்கு பேச முடியாது. இல்லை, எங்களை பற்றியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியும்ல அப்படி சொல்லுவாங்க கேட்டால். ஆனால் இயேசு சொந்த மண்ணில் சொந்த எழுத 33 வருஷம் எல்லா வகையிலையும் பார்த்த அந்த மக்கள் மத்தியில் சவால் விட்டு கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த? இன்ன வரைக்கும் எவனும் அதுக்கு பதில் சொல்லலையே, இன்ன வரைக்கும். அப்போ நானாக சொல்ல போகிறேன் குற்றம் குறையை கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னமோ பெரிய இது மாதிரி வந்துட்டனே. ஆனால் ஒரு காரியம் எனக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு. படிக்க 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 அந்த தற்கொலை என்ன மாறி சாக போகிறேன்னு நினச்சேன் பாருங்க. அந்த எண்ணமே மாறி இவருக்காக பிழைச்சா என்னன்னா, அநியாயமாக போகிற உயிர் இவருக்காக வாழ்ந்து மறிச்சா என்ன? இவ்வளவு புனிதராக இருக்காரு, இவ்வளவு சத்தியம் உள்ளவராக இருக்காரு, எந்த பக்கம் திரும்பினாலும் நன்மை தான் செய்கிறார், தர தீமையில் நன்மை செய்கிறவர் தான் சுற்றி திரிகிறார். எல்லா வகையிலையும் 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் திருப்பி பார்த்தாலும் கூட இவர் நல்லவராக தான் இருக்காரு. அப்படி சீடர்கள் எழுதுகிறாங்க. எபிரேயர் 7:26 பாவங்களுக்கு விலகினவர், மகா பரிசுத்தர், வானங்களிலே உயர்ந்தவர், பாவம் இல்லாதவர், மாசு இல்லாதவர் சொல்கிறாங்க. ஐயா, சீடர்கள் சொல்கிறாங்க, சொந்த கூட இருந்தவங்க. இன்னைக்குள்ள தலைவர்களை பற்றி அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்குள்ள தலைவர்களுக்கு இல்லை, அவங்க தொண்டர்களை தனியாக கூப்பிட்டு பேட்டி எடுங்க. அவனை போய் இருங்க சார், நீங்கள் அவனை போய் கேட்டுக்கிட்டு. அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை ஒரு ரூமில் இருக்காருன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டு பேரறிஞர் அண்ணாவை பார்க்க வந்துட்டாங்களாம். பின்னாடியே பானுமதி அம்மா வருதான். அப்போ தொண்டர்கள்லாம், தலைவரே நீங்களுமா இப்படி? அவளும் பழிதாண்டா பத்தினியும் இல்லை, நானும் விசுவாமுத்திரவும் கிடையாது.
பேசாமல் போங்கடான்னு சொல்லிட்டார். பொதுவாக எல்லா தலைவருடைய பேக்ரவுண்ட அடுத்த ஒரு 2 பக்கம் இருக்கும். ஒரு ஆளுக்கு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா ரொம்ப அயோக்கியமாக கேவலமாக தான் வெளியே சொல்ல முடியாது. எல்லா தலைவர்களையும் பாருங்கள், ஒரு ஆள் விடாமல் பாருங்கள். ஒரு சிலரை தவிர வித்தியாசமாக இருக்கலாம். காமராஜர், கக்கனு, சில காந்தி, அவங்களையும் குறை சொல்கிறது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கிற பிசாசியே வாயிலிருந்து என்ன வந்துச்சுன்னா, நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ தேவகுமாரன், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். குற்றப்படுத்துகிற சாத்தான் வாயிலிருந்தே இயேசு பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய சாட்சி பெற்ற இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. இந்த உண்மையை கண்டுபிடிச்சி, ஆஹா இப்படிப்பட்டவரை போய் குற்றம் சாட்ட நினைச்சேனே, ஏசப்பா நீங்கள் உண்மையிலேயே தெய்வமா இல்லை மனுஷனா, நீங்கள் யார் எவர், எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க. கடவுள்னு ஒன்று இருந்தால் எனக்கு வெளிப்படுத்தணும், எனக்கு சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு படிக்கும்போது யோவான் 1 அதிகாரம் எனக்கு விளக்கம் கொடுத்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற அவதாரத்திலே வந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, வருதான் அந்த மெய் ஒளி. சித்தர்கள் சொன்ன, பக்தர்கள் சொன்ன, புலவர்கள் சொன்ன, எங்கள் புராணங்களை சொன்ன அந்த மெய் ஒளி ஜெகஜோதி இவர் தான், மனிதனாக வந்துட்டார் இவர் தான் என்ற உண்மையை கண்டுபிடிச்சி என்னால் தாங்க முடியல சந்தோஷத்தை. ஒரு புல் போதையில் ஒருத்தன் அடிச்சுட்டா எப்படி அவன் பேசாமல் இருக்க முடியாதோ, அதுபோல் இந்த சந்தோஷத்தை பெற்ற நான் சொல்லாமல், இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. என் மக்கள், என்னுடைய இன மக்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சொல்லாமல் இருக்க முடியல. அப்போ ஜனங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எங்கள் அண்ணங்கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க, உன் தம்பி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா, நாங்கள் ஜாதியை விட்டு ஒதுக்க போகிறோம். அப்போ எங்கள் அண்ணன் கூப்பிட்டு, தம்பி நம்மெல்லாம் முருகன்டா நம்ம கடவுள், நீ இந்த மாதிரி கும்பிடலாமா, இந்த மாதிரி புகார் வருது. நான் சொன்னேன், நான் இப்போவும் முருகனை தானே கும்பிட்றேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டார். முருகன்னா என்னென்ன அர்த்தம் சொல்லுங்கள் தமிழில், முருகன்னா என்னன்னு சொல்லுங்கள். அழகு. இந்த பாருங்க ஐயா சொல், அழகு. மற்றபடி அது நிஜமாக வந்ததாக எந்த புராணம், எந்த எந்த வரலாறும் கிடையாது. முருகன்னா அழகன், அழகென்று சொல்லுக்கு முருகா. கற்பனை என்றாலும், கச்சிலை என்றாலும், கந்தனே உண்மை மறவேலும் மதுரை ஐயா ஸ்ரீ சந்திராஜ் ஐயா பாடியிருக்காரு. கற்பனை அதுவே கச்சிலையாக மாறிடுச்சு. அந்த கற்பனை வடிவிலே நிழலாட்டமாக உள்ள அந்த கடவுள் தயா நிஜமாக இயேசுன்னு வந்துட்டாரு. இவர்கிட்ட அந்த அழகு இருக்கு. அவர் பிறப்பழகு, அவர் போதனை அழகு, அவர் அற்புதங்கள் அழகு, கடலில் நடக்கிறாரியா அது அழகு, அவருடைய பிரசங்க அழகு, அவருடைய தத்துவங்கள் வாழ்க்கை வரலாறு அழகு. அந்த அழகு என்ற அந்த 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 அன்பு தெய்வம் இந்த இயேசு தானே, இவர் தானே அந்த முருகன் அப்படின்னு. என்னடா அது என்னையவே மாற்றிருன்னு சொல்லி அவருக்கு எனக்கு வாக்குவாதம் வந்து குடும்பம் 2ஆக பிரிஞ்சு எனக்கு பங்கு கொடுறான்னு சொல்லி என் பங்கில் ஒரு ஜப குழு வச்சு ஊழியத்தை ஆரம்பித்தேன். 17 வயசு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ போராட்டம், கஷ்டம், துன்பம், ஒன்றும் தெரியாது. ஏசுனாலே படிக்கவே தெரியாதுன்னு வைங்களேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க, என்னை யார் படிக்க வைப்பாங்க? பக்கத்தில் இந்த பௌராசில் ஒரு ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்துச்சு, அங்கே போயிட்டு வந்தேன். அதுவும் முடிக்கலை சரியா. அந்த அளவில் ஒன்றும் தெரியாது. ஏத்தர் கத்தர் இப்படி தான் படிப்பேன், விளங்காது. அப்படி ஒரு எளிய மனுஷனை என்னை ஆண்டவர் அந்த ஜாதியில் தெரிந்து கொண்டு அவங்களுக்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த பக்கத்தில் இம்மானுவேல் ஆலயம்னு ஒரு சிஎஸ்ஐ கோயில் இருக்குது, அங்கே தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். இந்த என் மூலமாக கேட்ட வாலிபர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போவேன். வாரம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுவேன். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போவேன். இப்படி தான் வழக்கம். அந்த ஊரில் ஏகப்பட்ட வாலிபர்கள் வந்துட்டாங்க.
அப்போ அந்த ஊர்க்காரன் முழுவதும் ஆகா இப்போ நம்ம ஊரில் எல்லாம் கிறிஸ்தவ பரப்பி நம்ம தொழிலே அற்று போகிற அளவில் இவன் செய்கிறான்டான்னு சொல்லி வந்து ஜாதியை விட்டு உங்களை ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. உன்னை நான் ஒதுக்குறேன்னான்னு சொன்னேன். அப்போ பெரிய அளவில் கொந்தளிப்பாகி அப்புறம் அதுக்குள்ளே அதை பிஷப்புன்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தார் மதுரையில், போத்திராஜல்னு ஒரு ஐயா பிஷப்பு. அவர் தெலுங்குக்காரரு. அவர் என்னைய ஊழியத்தில் ஆர்வப்பட்டு, தம்பி ஊழியத்துக்கு வர்றியா, உன்னைய பயிற்சி வச்சு இது பண்ணுறோம்னு கம்பரமாணிக்கம்னு ஒரு ஐயா இறையல் கல்லூரி அரசரடியில் அங்கே ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு என்னைய ஊழியக்காரனாக உருவாக்கி 1984 முழு நேரமாக எடுத்தாங்க. அதிலிருந்து எடுத்து அங்கே ஜார்ஜ் ஆலயம், மதுரை ஜார்ஜ் ஆலயத்தில் ஊழியம் செஞ்சேன். அப்புறம் சாத்தூருக்கு மாற்றினாங்க. சாத்தூருக்கு அங்கே நல்லாஞ்சிட்டுப்படி இருக்கங்குடி மம்சாபுரம் அந்த 4 கிராமங்களுக்கு மிஷினரியாக ஊழியம் செஞ்சேன். இந்த வகையில் இருக்கும்போது என் ஜனங்கள் மேலே ஒரு தரிசனமாகி இந்த மக்கள் ரசிக்கப்படாமல் இருக்காங்களேன்னு சொல்லி என் மூலமாக வந்த வாலிபர்கள் முழுவதும் இன்றைக்கி ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் இருக்காங்க. இப்போ நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதாது, இந்த ஜனங்கள்லாம் அந்த மெய்யான ஒளியை அறியணும் என்ற முறையில் ரிசீன் பண்ணிவிட்டு 89 மதுரையில் திரும்ப வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். என் ஜனங்கள் மத்தியில் ஆரம்பித்தேன். அப்போ கிருபாசன பாஸ்டரு கிறிஸ்டியன் ஐசக் கிறிஸ்டியான்னு ஒரு ஐயா தேவராஜ மகிமேன்னு ஒரு பத்திரிக்கை போடுவார். நான் மெய்யான ஒளின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதன் மூலமாக தொடர்பாகி என்கிட்ட நட்பானார். அவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பேன்னு சொல்லலாம். எனக்கு பவுல்னு பேர் வச்சது அவர் தான். பால் முருகேஷ் என்ற வார்த்தையை முருகேஷை எடுத்துருங்க, பவுல்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு ஏஎம் பவுல்னு பேர் வச்சார். அவர்கிட்ட நான் சொல்லி, ஐயா என் மக்களுக்காக ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், மோசே இப்படித்தான் போய் அவனே கடைசியில் கானானுக்கு போக முடியாத கதி ஆயிடுச்சு, அது மாதிரி நீ உன் சொந்த மக்கள்னு போய் நீயும் பாதிப்புக்கு ஆகலாதபடி பார்த்துக்கப்பா, ஆனாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கார், உன்னை விட மாட்டார் அப்படின்னு ஆசீர்வச்சு தான் அனுப்புனார். அவர் சொன்ன மாதிரி ஏறக்குறைய உயிர் போகாத ஒரு குறை தான். அந்த அளவில் பாடுகள், கஷ்டங்கள், சிறை தண்டனைகள், சொந்த ஜனங்களாலே அந்நிய ஜனங்களாலே பாடுகள், பவுல் சொன்ன ஏறக்குறைய உயிர் போகாத அளவில் எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. எவ்வளவோ என் மனைவி தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டா. இதனால் குடும்ப பிரச்சனை, அது மத பிரச்சனையாக மாற்றி ஜெயிலில் வச்சாங்க. அதுக்கு முந்தி 2001 மெய்யான ஜோதின்னு ஒரு புக்கு எழுதி வெளியிட்டேன். பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. அதில் ஆர்எஸ்எஸ்காரங்க குற்றம் கண்டுபிடிச்சி எங்கள் சாமியை வயிறார் திட்டுறான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி என்னை மதுரை மத்திய சிறையில் போட்டாங்க 2001. அப்போ தான் சாமித்துறை லாயரு மதுரையில் உள்ள பாஸ்டர்கள்லாம் சேர்ந்து ஜாமீன் எடுக்க அவரை ஒப்பு கொடுத்தாங்க. அவர் இந்து, பக்கா இந்து. ஜாமீன் எடுத்தவர் என்னடா அந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு படித்து தோடப்பட்டார். தொடர்ந்து எனக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொன்னார். தொடர்ந்து பைபிள் ஸ்டடி எடுத்து முழுக்க ஞானஸ்தானம் வாங்கிட்டார். இன்றைக்கி கிதியோனில் பெரிய தலைவராக இருக்கார். தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஊழியம் செய்யக்கூடிய அளவில் இருக்கார் சாமித்துறை. இப்படி நிறையா சாட்சிகள். உள்ளே வந்து நிறையா கைதிகள் ரசிக்கப்பட்டாங்க. நிறைய நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆனவங்க மனம் திரும்பினாங்க. உள்ளே நான் போனது நல்லதுன்னு சொல்கிற அளவில் அங்கேயும் நிறையா பேரை ஆதாயம் பண்ண ஆயத்தப்படுத்த கிருபை கொடுத்தார். அதனால் நீண்ட சாட்சிகள் சொல்கிறத விட, என்னை பற்றி நான் சொல்கிறத விட, நான் அறிந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம்னு தான் இந்த சாட்சியை நான் இத்தோட முடிக்கிறேன். என் யூடியூப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த நோட்டீஸில் கீழே யூடியூப்பில் அந்த டூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டு டைப் படிச்சிங்கன்னா அந்த யூடியூப் சேனல்லாம் வரும். அதில் நீங்கள் மற்ற காரியங்களை பார்த்துக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், நான் வந்த முகாந்திரம் என்னவென்றால், இந்த புஸ்தகத்தினுடைய உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற இந்த புஸ்தகத்தினுடைய முகாந்திரம் என்னவென்றால், என்னுடைய வேதனைகள், துன்பங்கள், என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஆறுதல் எனக்கு உண்டாகும்னா இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்தை கர்த்தர் என் கண்ணை திறந்து கொடுத்தாரே, இதை என்னுடைய சகோதரர்களுக்கு, என் தமிழக மக்களுக்கு, என் ஊழியர்களுக்கு தரணுமே என்ற நோக்கத்தில் தான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு இதை வந்து நிறுவி
மதுரை யூசி ஸ்கூலில் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அநேகர் வந்து அதில் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம், எதிர்ப்பாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் பதில் சொல்ல முடியாத அளவில் சத்தியமாக இருக்கும். யூதர்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லும் போது அவங்களால பதில் சொல்ல முடியல. குற்றங்க வந்து எப்படியும் இவரை கொலை செய்யணும்னு நினச்சா மதவெறிகளை செஞ்சாங்களே தவிர மற்றபடி இவரை நியாயமாக குற்றம் சாட்ட முடியல. இப்போ உதாரணமாக ஓய்வு நாள்னு பிடிச்சாங்க, தூக்கி பிடிச்சாங்க. ஏப்பா ஓய்வு நாளில் ஒரு எருதாவது கழுதையாவது தண்ணியில் விழுந்தா எடுக்காமையா இருப்பீங்க? அதை விட ஒரு ஆத்மாவை நான் ரசித்தா அது ஒரு குற்றமா? அதனால் ஓய்வு நாள்லேயும் பெரியவர் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை எவனும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஆலயம் எதுக்கு எடுத்தாலும் ஆலயம்னு சொல்கிறீங்களே, தேவாலயத்துலேயும் பெரியவர் இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. பெரிய யோனான்னு சொல்கிறேன், யோனாவிலும் பெரியவர் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். சாலமோன் அடேங்கப்பா பெரிய ஞானின்னு சொல்கிறீங்க, அவனை விட பெரிய ஆள் நான் தான். எவனும் ஏற்றுக்கிறதுக்கு முடியல. இயேசு கிறிஸ்துவை நம்பலை, தெரியல அவர் யாருன்னு தெரியல. அந்த அளவில் மெய்யான சத்தியத்தை, மெய்யான உடன்படிக்கையை, மெய்யான ஊழியத்தை இயேசு முத ஆரம்பித்தார். யோவான் 13 அதிகாரத்தில் புதிதான கற்பனையை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னார். புதுசு. மார்க் 1:27 ஜனங்க அவர் பிரசங்கத்தை பார்த்து, என்ன இவர் பிரசங்கம் புதுசாக இருக்க ஆச்சரியப்பட்டாங்கன்னு இருக்கு. எல்லாம் புதுசு. தாவீதை ரொம்ப தூக்கி பிடிச்சாங்க. தாவீதின் குமாரன் தான் கிறிஸ்து, அதாவது மெஸ்ஸியா என்று அந்த பாரம்பரியத்தில் கொண்டு வந்தாங்க. கிறிஸ்து வருவார், மெஸ்ஸியா வருவார், அந்த பாரம்பரியத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பேர் அந்த வழக்கத்தின்படி இயேசுவை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு பதில் சொல்லலை. பாவம், பிச்சைக்காரங்க, குருடங்க. வேதவாரர்கிட்ட நேருக்கு நேர் மோதுறாரு. மத்தேயு 22:39 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து யார் குமாரன்னு இவரே வம்புக்கு இழுக்கிற வாய் இழுக்கிற மாதிரி இவரே கேட்குறாரு. அவங்க தாவீதின் குமாரன்னு சொன்னாங்க. அப்போ இவர் விளக்கம் கொடுக்குறாரு. 110 சங்கீதத்தை அங்கே ஒப்பிட்டு, அந்த தாவீது கிறிஸ்துவ ஆண்டவர்ன்னு சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் எப்படா குமாரனா இருக்க முடியும்னு கேட்குறாரு. ஒருத்தரும் பதில் சொல்ல முடியல. இதுதான் புரட்சி, இதுதான் ஊழியம். தாவீதை தூக்கி பிடிக்கிறவன் இதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள், நிறைய காரியங்களை சொன்னார். அந்த யூதர்களில் ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டவங்களை யூத கிறிஸ்தவங்கன்னு சொல்லி ஒதுக்கிட்டான். மற்றவன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் தான் இருக்கான். இன்ன வரைக்கும் இஸ்ரேல் நாடு இருக்குது, யூதர்கள் இருக்காங்க. இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கல. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான். மற்றபடி தெரியாது எங்களுக்கு மேசியா இனிமேல் தான் வரப்போகிறாரு, கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறாரு, இவன் கிடையாதுன்னு தான் இன்ன வரைக்கும் இருக்காங்களே தவிர வேற அல்ல. இயேசுவின் பின்வழி வந்த அவருடைய சீடர்கள் இயேசுவை தேவகுமாரன்னு ப்ரூவ் பண்ண போராடினாங்க. இவர் தான் தேவகுமாரன்னு இரவும் பகலும் ஊழி செய்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இரத்த சாட்சியாக செத்தாங்க. இந்த புதிய ஏற்பாடு எழுதுனதுக்கு நோக்கம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு நோக்கம் இருக்குது. இப்போ நான் என் புஸ்தகத்தை ஒரு நோக்கம்னு சொல்லிட்டேன். ஒரே கருப்பொருள் தான். அதுபோல் சுவிசேஷங்கள், நிருபங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் முதல் கொண்டு 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் எழுதுனதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு முகாந்திரம், ஒரே ஒரு கருத்து சொல்லவா? யோவான் 20 அதிகாரத்தில் கடைசியில் படிங்க. எல்லாம் நானே வசனம் சொல்லிக்கிட்டு இருந்தா அள்ளி விடுறாரான்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் கடைசியில் படிங்க. 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாராவது இந்த என்ன யாராக்காவது உதயமாயிருக்கா? ஒரே ஒரு வரியில் இருக்கு. இத்தனை புஸ்தகங்களும் எதுக்காக எழுதியிருக்கோம்? இயேசு தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்தில் நித்திய ஜீவன் அடையணும். அவ்வளோதான் ஐயா. இதுக்கு தான் இத்தனையும்.
மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், எல்லாத்துக்கும் ஒரே கருப்பொருள், இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும், அதனால நித்திய ஜீவன் அடையணும். அவ்வளோதான். ஒரே வரியில் முடிச்சுட்டாங்க. இந்த புரிதல் இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு இருக்கா? அதுக்காக தான் பாடுபடுறானா? அன்னைக்குள்ள யூதர்களுக்கு இல்லாத மாதிரி இன்னைக்குள்ள யூதர்களாய் நம்மளை மாற்றி கொண்டிருந்த, மாற்றி விட்ட நம்மளை இன்னைக்கு புலம்புற மாதிரி செஞ்சிட்டான். யூதனை விட கேவலமானவங்களை தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களை மாற்றி வச்சிருக்கான். அவனாவது வைராக்கியமாக என் மதம் பழைய ஏற்பாடு தான் முக்கியம், ஓய்வு நாள் தான் முக்கியம், நாங்கள் பலி தான் முக்கியம், கோயில் தான் நான் கட்ட போகிறோம், இன்னும் சிகப்பட கெடாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, பலி செலுத்த போகிறோம். இல்லை, அந்த மத வெறியில் தான் இருக்கான். அவன் வகையில் அவன் வெறியாக இருக்கான். நம்ம ரெண்டுக்கும் கூட்டு இல்லாமல் இயேசுவும் வேணும், பழைய ஏற்பாடு முறைகளும் வேணும். இவன் தான் ரொம்ப டேஞ்சர். அவனை நம்பிடலாம், இவன் தான் டேஞ்சராக இருக்கான். நம்ம மூத்தவர்கள் முழுவதும் நம்மளை கெடுத்துருக்காங்க. உங்களை குறை சொல்லலை, நம்ம மூத்தவர்கள் நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க. அவங்க மூத்தவர்கள் அவங்கள கெடுத்துட்டாங்க, அவங்க மூத்தவர்கள் அவங்கள கெடுத்துட்டாங்க. இப்படியே போனால் மார்ட்டின் லூதர்லேருந்து வருது அந்த ஸ்தாபனங்கள். மார்ட்டின் லூதர் 15ஆம் நூற்றாண்டில் தானே ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். அதிலிருந்து தானே பெந்தேகோஸ்து பிரிஞ்சது, செவன்த் டே பிரிஞ்சது, யெகோவா சாட்சி பிரிஞ்சது, இன்னைக்குள்ள தோல் துருத்திகள்லாம் பிரிஞ்சது. அதை வச்சு தானே அதுக்கு அவன் தலைவர், அவன் அதுக்கு பிஷப்பு. அந்த மார்ட்டின் லூதர் போராடினது போப்பை. அவன் கிபி 325 கான்ஸ்டன்டைன் ஒரு ரோம அரசன் போப்பை வச்சு ஒரு மதத்தை ஏற்படுத்தினான். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், அவங்க ரோம கலாச்சாரம், பாபிலோனிய கொள்கை எல்லாத்தையும் மிக்சர் பண்ணி கத்தோலிக்க கிறிஸ்தவம்னு ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டுக்கு போனீங்கன்னா அப்போஸ்தல ஊழியம்தான். லேலுயா. அந்த அப்போஸ்தல ஊழிய முறைகள் செதந்தி போச்சு, மாறிடுச்சு, கேடுகட்டு போயிடுச்சு. மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி அடிக்கிற வகுத்தால போட்டு குளுக்கோஸ் ஏற்றுற கதியில் இன்றைக்கி சபை போயிடுச்சுன்ற நிலைமை, வேதனை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும் ஐயா? 1:30 ஐயா? ரொம்ப நன்றி. இது வரைக்கும் அது வரைக்காவது கொடுத்தீங்களே, சந்தோஷம். ஆமாம், இல்லை இருந்தாலும் பசி எடுக்கும். பசி எடுத்தால் 10 போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த 10 10 கற்பனை தான், பழைய அந்த 10 கட்டளை போயிடும், அந்த அர்த்தம் தான் அது. ஆமாம், அதனால பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத கதியில் இன்றைக்கி சபைகள் இருக்கே, ஊழியர்கள் இருக்காங்களே. ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டீர்னு ஒரு ஐயா பாடுறாரு. அதுக்கு முன்னாடி பாளையங்கோட்டை லேவியர் முகாமுக்கு போனேன். லேவியரே ஆச்சாரியரே ஆனந்தமாக கூடி வந்தோம்னு நம்மளும் கூடி கும்மால் அழிச்சவன் தான். ஆனால் கடைசியில் வேதத்தை பார்க்கும்போது இயேசுவின் ஊழியம் லேவி ஊழியம் அல்ல. இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே, யூதர் தானே. யூதர்களுக்கு ஊழியம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கல. அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்துக்கு தான் ஊழியம் ஆசாரியத்தை கொடுக்கப்பட்டது. இந்த பகுத்தறிவு இருக்கான்னு கேட்குறேன். இதுக்கெல்லாம் ஒரு கன்வென்ஷன் வச்சு என்னை பேச விடுங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எது முக்கியமோ அது பேச மாட்டோமோ. நம்ம கும்பாங்குத்து, குத்து நடனம், குறுக்கு நடனம், இது தான் நம்ம நாள் போகுமே தவிர சத்தியத்துக்கு செவிய விலைக்கு கட்டுக்கதைகள் இன்னைக்கு உள்ளவே முழுவதும் பெரிய ஆள் முழுவதும் கட்டுக்கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். லேவி ஊழியம்னே ஒருத்தன் வச்சிருக்கானே பேர், லேவி ஊழியம்னே வச்சிருக்கானே. எவனாவது அதை பகுத்தறியுதா, புரியுதா? இப்போ என்னை மாதிரி சொல்கிறானா? இல்லையே. லேவி ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. படித்தா தானே விளங்கும். எவனும் புதிய ஏற்பாட்டு பக்கமே வர்றது இல்லையே. அப்படியே வந்தால் ஊருகா மாதிரி தொட்டுக்கிறது தான்.
வாயை திறந்தா 1.5 மணி நேரம் பழைய ஏற்பாடு தான் பேசுகிறான். அவன் வந்தா, இவன் வந்தா, மோசே வந்தா, அவன் ஆபிரகாம் வந்தா, எவன் வந்தாலும் உனக்கு என்னடா நாய? அவன் கிறிஸ்தவனே இல்லையே. நாயேண்டு என்ன சொல்கிறேன்னா, பிலிப்பியர் 3:2 இருக்குது. நாய்களுக்கு எச்சரிக்கையாக, நாய் இப்போ ரொம்ப பேர் கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு கள்ள போதனையாளர்கள், கவனமுள்ள வேலையாட்கள், விருத்தேசனம் உள்ளவங்களுக்கு எச்சரிக்கையாரு, பொல்லாத வேலைக்காரருக்கு எச்சரிக்கையாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு பவுல் சொன்னது தான். அதைத்தான் சொல்கிறேனே தவிர நான் தனியாக சொல்லலை. எல்லாம் வேறு வழியில் போயிட்டாங்க. அதில் 18 பிலிப்பியர் 3:18 அநேகர் வேறு வழியாக நடக்கிறார்கள். அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக முறை சொன்னேன். இப்போ கண்ணீரோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இயேசுவுக்கு பகஞ்சர் இல்லை, சிலுவைக்கு பகஞ்சர். அதனால தான் சிலுவையே வைக்க மாட்டோம். நம்ம மேலையும் வைக்க மாட்டோம். ரைஸ் மில் மாதிரி இருக்குமே தவிர மற்ற யாராவது குடோல் மாதிரி நினச்சிட்டு போவானே தவிர சிலுவை நமக்கு பிடிக்காது. சிலுவையின் பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு தானே பைத்தியமாக இருக்கும். நாங்கள் நினைவு நாளை கொண்டாடுறோம்னு இன்றைக்கி சொல்கிறான். நாங்கள் லெந்து டேஸு நாங்கள் கொண்டாடுறோம், நினைவு கூடுறோம்னா நினைக்காதவனுக்கு தாண்டா நினைவு. அனுதினமும் நினைக்கிறவனுக்கு எதுக்குடா நினைவு? ஒருத்தன் சொல்கிறான், ஒரு போஸ்டரில் அடித்து ஒட்டுறான், உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு. எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கோம், நினைவுகளால எதுக்குடான்னு ஒருத்தன் ஒரு உலகத்தான் சொல்கிறான். ஐயா ஒரு கருத்து. அதுபோல் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னேண்டு இருக்கிறவனுக்கு நினைவு நாள்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அதை நினைக்கணும்னு என்ன இருக்கு? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை பிரசங்கிக்கிறோம். சிலுவை பட்டை அல்லாமல் வேற எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். அவரால் எனக்கு சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கேன். எத்தனை வசனம் இருக்கு. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார், எத்தனை வசனம் இருக்கு. கும்பிடுறதுக்கு இல்லை, அடையாளம். சிலுவை ஒரு அடையாளம். கல்லறையில் இப்போ ஏன் வைக்கிறோம்? கும்பிடுற பொருளாக இருந்தால் வைப்போமா? கிறிஸ்தவ கல்ல சுடுகாடா? சரி. ஏன் கோயிலில் மேலே ஏன் வைக்கிறோம்? கிறிஸ்தவ கோயிலா? அடையாளம். இல்லாட்டினா இது என்ன ரைஸ் மில்லா? இது மண்டபமா? இது என்ன கமிட்டிட்டு காலம்? அதனால சிலுவை வைங்க. இனிமேல் நான் என்ன கும்பிடாதீங்க. அதுக்காக சிலுவையோர் புனித சின்னம்னு பாடிடாதீங்க. புனித சின்னம் இல்லை, அடையாள சின்னம், புனித சின்னம் இல்லை. ஆகவே இவைகள்லாம் அதிகமாக போகாமல் சுருக்கமாக உங்களுக்கு முக்கியமான கருத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாடு ஊழியம் வேறு, புதிய ஏற்பாடு ஊழியம் வேறு. பழைய ஏற்பாடு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாடு விசுவாசம் வேறு. பழைய ஏற்பாடு ஆவி வேறு, புதிய ஏற்பாடு ஆவி வேறு. பழைய ஏற்பாடு அமைப்புகள் வேறு, இங்கே உள்ள அமைப்புகள் வேறு. ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை வீட்டில் போய் தயவு செய்து படிங்க. 6ஆம் வசனம் பாருங்க. அதில் 6 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 6 பாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே என்னை. இன்னைக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க கிட்ட கேளுங்க. ஐயா, உங்களை ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணது யாரு? அவரே எனக்கு பண்ணாரு. எவனா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு மூத்த போதகர் இந்த ஒருவர் இந்த அங்கே கன்னியாகுமரி இருக்காரு, இந்த ஒருவர் இங்கே தக்கலையில் ஒருவர் இருக்கிறாரு, அவர் ஜான் ரோஸ் அவர் பேர். அவர் இப்போ போக்சோ சிறையில் ஒரு 13 வயசு பிள்ளைய கற்பழித்து கெடுத்து அவர் குடும்பத்தோடு ஜெயிலில் இருக்கார். இன்றைக்குள்ள தலைவர்கள்லாம் அப்படித்தானப்பா இருக்காங்க. நான் மதுரைக்காரன், என் பேச்சு கொஞ்சம் கரடு மூடு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் என் கருத்து கரெக்டாக இருக்கும். என் பேச்சு அப்படி தான் இருக்கும். என் மதுரைக்காரன் என்னை மாற்ற முடியாது, என் பேச்சு அப்படி தான் இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கை வேற, புது உடன்படிக்கை வேற. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்கு. இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார் ராபோஜன ஆராதனையில். பழைய ஏற்பாடு மிருகங்களுடைய ரத்தம், பழைய ஏற்பாடு லேவி ஊழியம். மோசே ஒரு லேவி, அவன் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்சான்னு அதில் 7ஆம் வசனத்தில் இருக்கு. கீழே பாருங்க, 7 படிங்க. எழுத்துக்களால் எழுதப்பட்டு
கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய மகிமை முகத்தில் அவ்வளவு மகிமை பிரகாச்சுனா இஸ்ரவேல் ஜனங்க பார்க்க முடியாமல் இருந்தாங்க. 9ஆம் வசனம் அதில் படிங்க. தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியம் அதுவே அப்படி மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்க ஊழியம். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துங்க. தண்டனை கொடுக்குற ஊழியமா, நீதியை கொடுக்குற ஊழியமா? ஏன் நீ ஊழியக்காரன் எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரன் எந்த ஊழியக்காரன் போத நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேலைன்னு நீங்கள் கேட்குறது இல்லையா? நாங்கள் அரசாங்க வேலையில் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்குறது இல்லையா? அதுபோல் மொத்தையாக ஊழியக்காரன்னா நீ எந்த ஊழியக்காரன்? அங்கே அப்படியே படிங்க, அந்த 9 படிங்க. 10ஆம் வசனம் படிங்க. 10 இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக அந்த ஊழியம் இந்த ஊழியம்னா விளக்கம் சொல்லுங்க. அந்த ஊழியம்னா பழைய ஏற்பாடு ஊழியம், மோசேயின் ஊழியம். இந்த ஊழியம்னா புது உடன்படிக்கையின் ஊழியம். இது கூட தெரியாத தற்கூறியாக இருந்தால் எப்படிடா நம்ம ஊழியம் செய்ய முடியும்? கண்ணை திறந்து நல்லா பாரு. நான் சொல்கிறேன்னா பவுலை விட நீ பெரிய ஊழியக்காரனா? அவனை விட பெரிய ஆளாயா? நான் கிறிஸ்தவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு எவன் சொல்ல முடியும் இன்னைக்கு? அப்பேற்பட்ட ஒரு இயேசுவுக்கு அடுத்து அவன் சொல்கிறாயா, அதை எழுதுறாயா. பழைய ஏற்பாடுன்னு நான் சொல்லலை, முக்காடுன்னு 14-15 படிங்க. அதுலேயே 14-15 படிங்க. பழைய ஏற்பாட்டு ஆளுகளுடைய மனது அவங்க கடினப்பட்டு போயிடுச்சு. இந்த நாள் வரைக்கும் கவனிங்க, இது நான் சொல்லலை, வேத சங்கம் சொல்லலை. பழைய ஏற்பாடுன்னு சொல்றது யாரு? பவுல் சொல்றான். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. உனக்கு நீக்கப்பட்டாச்சா? உன் சபையில் நீக்கப்பட்டாச்சா? அந்த பழைய ஏற்பாடு முக்காடு நீக்கப்பட்டாச்சா? நீக்கப்பட்டதுன்னு இருக்க. உனக்கு நீக்கப்பட்டிருக்கா? உன் சபையில் நீக்கப்பட்டிருக்கா? உன் ஊழியத்தில் நீக்கப்பட்டிருக்கா? உன்னை நடத்தினவன் நீக்கியிருக்கானா? சொல்லியிருக்கானா? இதை இந்த முக்காடு போட்டாச்சு, ஒரு இளவும் தெரியல. பாஸ்டர் இதை அப்படியே படிங்க பாஸ்டர். முக்காடை போட்டு படுறான்னா எப்படிடா படுக்க முடியும்? மங்களா நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு மங்களா வேணா சொல்லலாமே தவிர, குத்து மதிப்பா சொல்லலாமே தவிர, நான் இப்படியே படுறான்னா முடியாது. கிறிஸ்துவினால இந்த முக்காடு நீக்கினா தான் தெளிவாக நான் பார்க்க முடியும். புரியுறதுக்காக சொல்றேன். கீழே படிங்க. மோசேயின் ஆகமங்கள் போட்டிருக்கேன். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போதே இந்த நாள் வரைக்கும் முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்கு. இருதயத்தில் உள்ள கண்ணு, இருதயத்தில் 2 கண்ணு இருக்கு. இந்த கண்ணை சொல்லலை, இந்த கண்ணு குருடானாலும் பரவாயில்ல, இந்த கண்ணு குருடாக கூடாது. இந்த கண்ணு இந்த சுவிசேஷங்கள் அறியாதபடி அந்த ஆகமங்களையே, மோசேயின் ஆகமங்களையே சொல்லி அழிஞ்சு போறான்னு சொல்லி, பழைய ஏற்பாட்டையே சொல்லி இப்படியே போங்கடான்னு சொல்லி பிசாசி மனக்கண்களை குருடாக்கி சுவிசேஷம் அறியாதபடி செஞ்சுட்டான். ரகசியம் சொல்றேன். 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. நானா எதையும் சொல்லலை, எல்லாமே அப்போஸ்தலருடைய வசனம் தான், வார்த்தைகள் தான், அறிவுரை தான், உபதேசம் தான், ஆலோசனை தான். படிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எதை குருடாக்கிட்டான்? மனுஷன் குருடாக்கிட்டான். மனக்கண்கள் 2 கண் இருக்கு, குருடாக்கிட்டா எப்படி தெரியும்? அப்பான்னு சொல்ல ஆசை, அப்பான்னு சொல்லவா? இல்லை உன்னை அம்மான்னு சொல்லவா? இல்லை உன்னை அருள்நாதன்னு சொல்லவா? அவனுக்கே குழப்பம், என்னன்னு சொல்றதே தெரியல. ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள் ஆலோலூயா
எல்லாரும் எந்திரிடா எந்திரி உட்காருனா. கிதியோன் சேனைகளாடா நம்ம ஊழியம், இயேசுவின் சேனைகள். இதையும் சொல்கிறாருன்னா அப்போ அதையும் ரெண்டையும் சொல்கிறாருன்னா நீ என்ன ஏதாவது ஒன்றுல நில்லு மகனே. நீ உன் ஊழியம் என்ன இன்னைக்குள்ள பெரிய ஆளுகள் நம்ம கெடுத்து வச்சிருக்காங்க. எலியாவின் தேவன் நம் தேவன் பாடுறானே. எலியாவின் தேவனாயா நம்ம தெய்வம். எலியா 450 தீர்க்கதரிசியில் கொன்னான் மரணத்துக்கு. அதுதான் நான் இப்போ இன்னைக்குள்ள பூசாரிகள்லாம் கொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் இப்போ எலியாவின் தேவன் தானே உன் தேவை, எல்லாம் கொல்லுங்கடா பார்ப்போம். சமாரியா கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அது லூக்கா 9:53 இருக்கு. எலியா செஞ்ச மாதிரி அக்கி இறக்கி இவங்களை ஒரு வழி பண்ணிடுவோமா அழிச்சிருவோமான்னு கேட்குறாங்க சீடர்கள். சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க அழிக்கிறதுக்கு. இயேசு அவங்களை அதட்டுறாரு. இன்னைக்கு இன்னும் ஆவி உள்ளவங்க தெரியாதா? மனசுகுமாரனை அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே. சொல்ல மாட்டீங்களே, ரட்சிக்கவே வந்தேன். அல்லேலூயா. அவன் வேற, நம்ம வேற. அவன் கிறிஸ்தவனே இல்லை ஐயா, கிறிஸ்தவனே இல்லாத ஒருத்தன். இப்போ நம்ம பாஷையில் பேசுவோம். இன்றைக்கி கருணாநிதி இருக்கார், அண்ணாதுரை இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் இருக்கார், கிறிஸ்தவன் கிடையாது. வைகோ கோபால்சாமி நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் இவங்களெல்லாம் உங்களுக்கு எனக்கு மாதிரியாக அவங்கள பின்பற்றி அவங்கள நல்லா பேசுகிறான், அவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு கிறிஸ்தவன் அல்லாத ஒருத்தனை கிறிஸ்தவனை அவனை உதாரணமாக காட்டி முன்மாதிரியாக காட்டி அவனை பின்பற்றுறான்னா எப்படிடா பின்பற்ற முடியும் நம்ம? அதே தானே பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு உள்ளவன் கிறிஸ்தவனா? யூதன், இஸ்ரவேலர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க. ரோமர் 10:1 பவுல் சொல்கிறான், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஏன் ஜெபமாக இருக்குன்னு சொல்கிறான். ஏன் ரட்சிக்கப்படாதவனை ரட்சிக்கப்பட்ட உனக்கு மாதிரியா பேசலாமா? இனிமேல பேசுவீங்களா? தயவு செய்து இப்போ நான் சொல்கிற காரியங்களை நீங்கள் மல்லாக்கா படந்து நல்லா சிந்திக்கணும். லேசில் உங்களை கர்த்தர் விட மாட்டார். இந்த வசனங்கள் மூலமாக புடம் போட்டுக்கிட்டே இருப்பார். நல்ல ஊழியக்காரன் தெரிஞ்சிருவீங்க. நீங்கள் புரட்சி உண்டாகட்டும். எப்படா எழுப்புதல் உண்டாகும்? எழுப்புதல் கூடும். எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் நீ பழைய பாட்டையே நீ தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படா இயேசுவை பற்றியே சொல்ல நாதி இல்லை. இயேசுவை பற்றியே சொல்ல மாட்டாங்கிறாங்க. அப்போஸ்தலரை பற்றியே சொல்கிறதில்ல. ஆதி ஊழியத்தை பற்றியே சொல்கிறதில்ல. கிறிஸ்தவன் அல்லாதவனை இவனுக்கு மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னொருத்தன் பொம்பளையை கெடுத்தவன் உனக்கு மாதிரியா? இன்னொருத்தன் மனைவியை கெடுத்து அவனை கொன்று இப்படிப்பட்டவன் தான் உனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் ஐயா. ஆரம்பத்தில் அவர் சொன்னது உண்மை, கடைசியில் அவன் ஜெபத்தை கேட்கல. கர்த்தர் அந்த குழந்தைய அடிக்கிறாரு. 2 கொரிந்தியர் 2 சாமுவேலில் 12 அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். நல்லா சூடு சொரணை உள்ளவன் மனம் திரும்ப வேணாம். உபவாசம் பண்ணி பாவத்தில் பிறந்தவங்க சப்போர்ட் முட்டு செத்தே போச்சு அந்த பிள்ளை. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் கர்த்தரை அடித்தார். கர்த்தர் என்னைக்கு நீதி உள்ளவர் தான், நேர்மை உள்ளவர் தான். அவர் என்னைக்குமா அந்த காலத்தில் காட்டு முன்னாடிய காலத்தில் அவனுக்கு தெரிஞ்சதை அவனுக்கு கண்டுக்கிறாமல் விட்டார். அதை போய் இன்றைக்கி தூக்கு பிடிக்கக்கூடாது. இன்றைக்கி அறிவுள்ள காலம், கடைசி காலம், இயேசு வந்த காலம். புத்தியை இயேசு கொடுத்துருக்காரு, கண்களை திறந்திருக்காரு, சுவிசேஷங்களை கொடுத்துருக்காரு, புது உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை போய் நீ நோட்டிக்கிட்டு 24 மணி நேரம் அதையே பேசிக்கிட்டு இருந்தா நீ எப்படிடா ஊருக்கு போய் சேர முடியும்? நீ எப்படி பரலோகம் போக முடியும்? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகரை வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு பிலிப்பியர் 3:20 இருக்கு. அந்த பிலிப்பியர் 3:19 அவங்களுடைய தேவம் வயிறு, அவங்க முடிவு அழிவு, அவங்க பூமிக்கு அடுத்தவங்களையே சிந்திக்கிறாங்க. உணவு தந்தீர், நன்றி ஐயா, சாப்பாடு தந்தீர், ஒருத்தன் சொல்கிறான் புது வேட்டி தந்தவரே சோத்திரம், தங்கச்சங்கிலி கொடுத்தவரே சோத்திரம், வெள்ளை வேட்டியை கொடுத்தவரே சோத்திரம், அழிஞ்சு போகிறது தான் கொடுத்தவரே தோத்திரன்னு சொல்கிறானே தவிர அறியாத பரலோகத்தை கொடுத்தவரே தோத்திரன்னு ஒரு வார்த்தையாவது வருமானம் வரல. அந்த புத்தி தானே நமக்கு இருக்கும், அவன் புத்தி தானே நமக்கு இருக்கும். அதனால் இன்னைக்குள்ள ஊழியர்கள் தெரிஞ்சு செய்கிறானோ தெரியாமல் செய்கிறானோ, ஏன் நிஜமாக அவன் தூங்கிறான் அவனை எழுப்பிடுவோம். தூங்குற மாதிரி நடித்தா அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உண்மையிலேயே இது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தால் எழும்பி கண்டிப்பாக எழும்பிருங்க. இந்த புஸ்தகம் இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கும். தாவீது மாதிரி ஒவ்வொருவனுக்கும் 2 பக்கம் இருக்கும்ல, அது மாதிரி தாவீதுக்கு ஒன்று சொல்லணும். அவன் எப்படி அவனை பின்பற்ற முடியும்? அவன் கிறிஸ்தவனே இல்லை ஐயா.
கிறிஸ்தவேன்னு முத யாருக்கு வந்துச்சு பேர் தெரியுமா? அந்தியோகியாவில். அதையும் சொல்லுவீங்க நீங்கள், தெரியாமல் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அது அப்போஸ்தலர் 11:26. அந்தியோகியாவில் புறஜாதிகளுடைய பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாங்க. இயேசுவின் சீசர்களுக்கு முத 10 தடவை சொல்லு, உன் மண்டையில் அப்போ தான் உரைக்கும். முத இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வந்துச்சு. பழைய ஏற்பாட்டுக்காரன் யார் சீசன் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? யோவான் 9:28 படிங்க. 9:28. யோவான் 9:28 ஒரு குருடன் கேட்குறான், துருவி கேட்குறீங்களே, நீ அவருக்கு சீசராக மனதுண்டோ? துருவி கேட்குறீங்க. அவன் வையிறான். படிங்க. வயது பாருங்க, கெட்ட வார்த்தையை பேசி நீ தாண்டா இயேசுவின் சீசன், நாங்க யாரு? மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவன் பேர் வந்துச்சா? இயேசுவின் சீசனுக்கு வந்துச்சாடா? அப்ப நீங்க இயேசுவின் சீசன் ஆனதா நீங்க கிறிஸ்தவங்க. அவங்கெல்லாம் இயேசுவின் சீடர் இல்லாமல் மோசேயின் சீசர்களாக இருந்ததுனால அவன் வேதபாரகர், பரிசேயர், மதவெறி உள்ளவன், இன்ன வரைக்கும் ரட்சிக்கப்படாதவன் தான். அதனால தான் மனம் திரும்பங்கன்னு முத இயேசு அங்கே தான் ஊழிய ஆரம்பித்தார். அவங்க மனம் திரும்பாதவன். சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னாரே, யூதர்கள் அப்படி சகல ஜாதிகளையும் ஒன்றா ஆக்குவாங்களா? அவங்க சொன்னாங்க, எங்கள் தெய்வம் இஸ்ரவேலின் தேவன், அதாவது குலசாமி மாதிரி. இஸ்ரவேல்னா நாடு, எங்கள் நாட்டு கடவுள் இஸ்ரவேலின் தேவன். இவன் வேற பாடுறான் வெக்கம் இல்லாமல் நம்ம ஆளுங்க. இவன் இஸ்ரவேலும் கிடையாது, புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவனாக வந்தவனுக்கு அவனை தூக்கி பிடிக்கிறாயா இஸ்ரவேலின் தேவன். பவுல் என்ன சொன்னான்? ரோமர் 3:29, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். லேலுயா. நிருபங்கள் படித்தாதானப்பா உனக்கு விளங்க போகுது. ரோமர் 2:27-28, எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. யூதன்னா கர்த்தரை துதின்னு அர்த்தம். எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பழைய ஏற்பாடெல்லாம் கொள்றது தான். மோசே 2 பேரை கூட்டி வா, சாட்சி பொறுப்பு கரெக்டாக இருக்கா, கல்லை ஒரு எடுத்து கொள்ளு. இவனா யா இறக்கமே கிடையாது, கொள்ற அவனை தூக்கு போ, அல்லுக்கு கொள்ளு. யாத்திராகம் 32:28, யாத்திராகம் 32:28 கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறவங்களாம் என்கிட்ட வாங்கடான்னு சொல்கிறான். லேவி புத்திரெல்லாம் அங்கே போயிட்டான். ஏன்னா அவன் ஒரு லேவியன், ஜாதி புத்தி, ஜாதிக்கு ஜாதி சேருது. சேரின உடனே அவன் சொல்கிறான், இந்த குத்துறவங்க கும்மாங்குத்து ஆடி இந்த ரிக்கார்டு ஆட்சி ஆடினாங்களே கண்ணுக்குட்டியை வச்சு எல்லாத்தையும் கொல்றான்னு சொல்கிறான். ஏறக்குறைய வெட்டி 3000 பேரை கொண்டாயா. யாரு? லேவியர்கள் 3000 பேரை கொண்டா. அது உன் ஊழியமா? லேவியரேன்னு சொல்றிய, வெட்டுறா. இப்போ இன்னைக்கு ஆடுறவனை வெட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் குத்து நடனம், எத்தனை பேர் ஆடுறான்? வெட்டு பார்ப்போம், வெட்டு. ரொம்ப கேவலமாக இருக்குது நினைக்கும் போது. நல்ல வேலை சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், இல்லாட்டா பின்வாங்கி பெரியார் கட்சியில் சேர்ந்துருப்பேன், ரிட்டர்ன் ஆகி. நல்ல வேலை கண்ணை திறந்துட்டாரு. இதை சொல்கிறதாண்டா என் வேலை, இதை சொல்லி தாண்டா சாகணும், வேறு வழியே இல்லை, இதை சொல்லித்தான் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரி. அடுத்த முறை என்னை கூப்பிடணும்னு எந்த ஊழியர் கூட்டத்துலையும் பேச மாட்டேன். இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் ஏன் கூப்பிடுவா? உண்மை உள்ள சக்தி இன்னும் அறியணும்னு ஆசைப்படுறவன் தான். இப்போ பவுல் பிரசங்கம் பண்ணுற இடமெல்லாம் கல்லடி தான் விழுந்துச்சு, அடி தான் விழுந்துச்சு. கடைசியில் 2-3 பேர் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாம் அடி வெட்டு துரத்தல் தான். இன்றைக்கி பவுல் கடைசி காலத்தில் இந்த குட்டி பவுலை எழுப்பியிருக்கிறாரு. நீ கல்லறி கொடுக்குறியோ சொல்லறி கொடுக்குறியோ, நீ எந்த கதியில் என்னை வைக்கிறீங்களோ அது உங்கள் காரியம். 3000 பேரை வெட்டி கொண்டது லேவி ஊழியம். அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3000 யூதர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றுது. 3000 பேரை கிறிஸ்தவங்களாக மாற்றுறது ஓ ஊழியமா? 3000 பேரை கொன்னது ஓ பழைய ஏற்பாடு ஓ ஊழியமா? தயவு செய்து யோசிங்க. பழைய ஏற்பாடை பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் நின்று யோசித்து உண்மையா பொய்யா. நான் சொல்கிறது விடுங்க, நான் ஒன்றுமே இல்லை. நிருபத்தை படிங்க.
தயவுசெய்து நிறுவங்கள் அப்படி இல்லை. நிறுவங்களில் நான் ஒரு சின்ன தூசி தான். இதுக்கே உங்களுக்கு வியப்பாக இருக்குது. பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இதில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ரகசியங்கள் வெளிப்படலை, பங்கு பங்காக வகை வகையாக வெளியாக்கப்பட்டது. கடைசி நாட்களில் இயேசுவை கொண்டு, குமாரனை கொண்டு சகலத்தையும் வெளிப்படுத்திட்டார் இயேசு தேவன். அது சகலத்தையும் வெளிப்படுத்துறது படிக்காமல் அங்கே அதில் போய் குப்பையை நோண்டிக்கிட்டு இருந்தா. பழைய காலத்தில் ஒளியம்னு ஒரு படம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா சினிமா பாட்டு, நல்லா கும்பாங்குத்து, டான்ஸு நல்லா தான் இருக்கும். சேதிகள்னு சொன்ன உடனே ஆஃப் பண்ணிடுவான். கிராமங்களில் பாருங்கள், இப்பொழுது செய்திகள் வாசிக்கப்படும் சொன்ன உடனே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏன் அதான்டா முக்கியம், செய்தி தானே முக்கியம். அந்த மாதிரி அப்போஸ்தல உபதேசம் இயேசுவே ஒரு அப்போஸ்தலர் தெரியுமா? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தல ஊழியம் அந்த 1ஆம் நூற்றாண்டிலே முடிஞ்சு போச்சு, எல்லாம் சேர்த்து தொலைஞ்சாங்க, அதோட காலி ஆயிடுச்சு, இப்போ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கடைஞ்சி எடுத்த முட்டாளவன். எபிரேயர் 3:1 படி இயேசு ஒரு அப்போஸ்தலர். அதில் படிங்க, எபிரேயர் 3:1. இப்படி இருக்க இந்த மாதிரிலாம் இப்போ நான் சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்க பரம அழைப்புனா பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட என்ன சகோதரரே? பழைய ஏற்பாட்டில் உள்ளவெல்லாம் அசுத்த சகோதரர். எவனாவது பரிசுத்த சகோதரன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு 2 பக்கம் இருக்குல்ல, ஒரு பக்கம் நல்லவனாக இருப்பான், ஒரு பக்கம் அயோக்கியனாக இருப்பான். சொல்கிறதுக்கு டைம் இல்லை, இதை படித்து தெரிஞ்சுங்க. இதில் முழுவதும் ஆதாமிலிருந்து தோல் நூற்றி பேரெல்லாம் வருது. இதில் எல்லாம் ஒரு 2வது பக்கத்தை குறிப்பிட்டிருக்கேன். இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் 2வது பக்கத்தை சொல்ல மறைச்சி உங்கள் கண்ணை மூடிட்டாங்க. நான் திறந்து வச்சுருக்கேன், நல்லா படிங்க. என்னது பரிசுத்த சகோதரர்? புதிய ஏற்பாட்டு உள்ளவங்க தான் பரிசுத்த சகோதரர். அப்புறம் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன எப்படி பாருங்க, கவனித்து பாருங்க. 4 பேர்கள் இருக்காங்க இயேசுவுக்கு. 1 அப்போஸ்தலர், 2 பிரதான ஆசாரியர், 3 கிறிஸ்து, 4 இயேசு. இயேசுன்னு தான் நமக்கு தெரியுதே தவிர, தப்பித்தவரி கிறிஸ்துன்னு கூட தெரியுதே தவிர, அந்த அப்போஸ்தலர் பேரும் பிரதான ஆசாரி பேரும் எவனுக்கும் புரியல. கண்ணை திறந்து சொன்னாலும் புரிய மாட்டாங்கதுயா. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தா 2 கொரிந்தியரில் 4:3. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தா யாருக்கு? கெட்டு போகிறவனுக்கே அது மறைபொருளாக இருக்கும். எவன் கெட போகிறானோ அவனுக்கு தாயா அப்போஸ்தல உபதேசம் நிறுவங்கள் ரகசியமாக இருக்கும். பிழைக்கிறவனுக்கு தேனாமிர்தமாக இருக்கும். ஆகா, எவ்வளவு அருமையாக இருக்கு, தேனாமிர்தமாக இருக்கும். பழைய ஏற்பாடு அப்படி அல்ல. 3 நாள் கன்வென்ஷன் பேசி ஒரு அம்மா கேட்குது, ஒன்றுமே விளங்கலை பாஸ்டர் நீங்கள் பேசுனது. அம்மா இவ்வளவு எளிய முறையில் சொல்லியா விளங்கலை பாஸ்டர்? விளங்கவே இல்லை, நீ விளங்கவே மாட்டேன். இவ்வளவு எளிய முறையில் சொல்லி உனக்கு விளங்கலைன்னா நீ எப்படி விளங்குவேன்? இந்த மாதிரி அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, எங்கள் சுவிசேஷம் எளிய முறையில் சொல்லிட்டோம்ப்பா, இதுவே உனக்கு விளங்கலைன்னா நீ விளங்க மாட்டேன்னு அங்கே போட்டு. எங்கள் சுவிசேஷம் மறைவாக இருந்தால் கெட்டு போகிறவங்க சிலுவையின் பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு மறைபொருளாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவபலனாக இருக்குது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்காரன் கிறித்தவன் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவன் கிடையாது, அந்நிய பாஷை பேசுறவன் கிடையாது, அப்போஸ்தல ஊழியத்தில் உள்ளவன் கிடையாது. இயேசுவை அப்போஸ்தலனை ஏற்றுக்கிட்டதும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன வார்த்தையே இல்லை. அப்போஸ்தலன்னா அர்த்தம் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசுவுக்கு அந்த பேர் ஏன் கொடுத்துருக்குன்னா, தேவனாலே அவர் அனுப்பப்பட்டவர். இவர் 12 சீசர்களை உருவாக்கி லூக்கா 6:13 உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னது. அதனால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்பட்டார்கள். அவர் அப்போஸ்தலர், அந்த ஸ்தானத்தில் நியமிக்கப்பட்டவங்க அப்போஸ்தலர்கள். அவங்க தான் சபைக்கு அஸ்திவாரம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு
கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசதலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், மற்றதெல்லாம் கைவிடப்படும். அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற எந்த அஸ்திபாரத்தையும் போடக்கூடாது. கூடாது. சாப்பிடாதே, தொடாதேன்னு சொன்னார், தொட்டான்ல. சாப்பிடாதேன்னு சொன்னார், சாப்பிட்டான்ல. கூடாதுன்னு சொன்னார், இவன் செஞ்சிட்டான். நீ இருக்கிறியான்னு சொல்லி இவன் பாட்டு சாவனங்களா, அடேங்கப்பா, நான் தலைவர், நான் பிஷப்பு. பிஷப்புன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பேராயர்னா பேராயர். அதுக்கு சொந்தக்காரர் இவர் தானே. எபிரேயர் 13:20. ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெரிய மேய்ப்பர் தான், பேராயர் தான் இயேசு. இங்கே போட்டிருக்கு. பேதுரு கிடையாது. பேதுரு என்ன சொல்கிறான்? சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீங்க, இப்போ கண்காணியரோட திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறான். கண்காணி தானே பிஷப்பு, இயேசுவை தானே அவன் சொல்கிறான். அவனே சொல்லிக்கலையே. 1 பேதுரு 5:4. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பிரதான மேய்ப்பர்னு இயேசுவை தான் சொல்கிறானே தவிர அவனை சொல்லலை. சிலுவையில் அரைஞ்சி கொல்லும் போது கூட இயேசுவுக்கு சமப்படுத்த வேணாம், தலையில என்னை அடிங்கன்னு தான் செத்தானே. அவன் ஒரு தியாகியா? அவன் உனக்கு மாதிரியா? அவன் உனக்கு முன்காட்டி முன்னு உதாரணமா? பொம்பளை பொறுக்கி சாலமோன் உனக்கு முன்மாதிரியா? 700 பொண்டாட்டியா, 300 ஒப்பாட்டியா? அதான் மொத்தம் 1000 கட்டி கடைசியில் சொல்கிறான், இன்னும் உன்னை என் மனசு தேடுகிறது, இன்னும் என் கண் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு, இன்னும் எனக்கு திருப்தி இல்லை. மாயைன்னே செத்தாயா? திருப்தி இல்லைன்னே செத்தான். இவன் உனக்கு தலைவராக்கும். நீ எப்படி ஆளா இருப்ப? வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். குதிங்க. இரு பரிவாரம்னா 4 மனைவி, 13 பிள்ளைங்க. மாமா கிட்ட ஆட்டையை போட்ட ஆடு மாடு இந்த இதெல்லாம் கொள்ளையடிச்சதெல்லாம் இரு பரிவாரம். அதுதான். என்ன புத்தி இருக்குடா இவனுக்கு? இவன் எப்படி இவன் கிறித்தவனாவான்? இவன் எப்படி இவன் விளங்குவான்? இவன் எப்படிடா பரலோகத்துக்கு போக முடியும்? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போஸ்தல உபதேசம். பழைய ஏற்பாடு முக்காடு கிறிஸ்துவால நீக்கப்பட்டாச்சு. 2024 காலண்டர் உங்ககிட்ட இருக்கும், காலாவதி ஆயிடுச்சு. அதுக்காக தூக்கி நம்ம குப்பையில் போட வேணாம். அதுவும் வசனம் தான். அதில் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சுருப்பீங்க. நான் மாதத்தில் நான் தேதியில் இங்கே வந்தேன், இருக்கட்டும், வச்சுக்கோங்க. அதுக்காக இனிமேல் புதுசாக நீங்கள் கூட்டத்துக்கு போகிறவங்களுக்கு அதுவும் வசனம் தானே, அதுவும் கடவுளுடைய வார்த்தை தானே, அங்கேருந்து நான் தேதியை கொடுப்பேன்னா நீ மெண்டல் தானே. 2025 கொடு மகனே, புது வருஷம் நீ கொடு. அது பழைய 2024 வச்சுக்க, பார்த்துக்க. பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி, புதிய ஏற்பாடு முன் கண்ணாடி. பின் கண்ணாடி பார்த்துக்கலாம். ஓஹோ இப்படி நடந்துச்சோ, இப்படி இதான் எழுதுக்கோ, வரலாறு சரித்திரம் புரிஞ்சிக்க, தப்பு இல்லை. ஆனால் அதன்படி செய்கிறேன்னு சொல்கிற பாரு, அதுதான் டேஞ்சர். சிம்சோனை போல என்னை ஆசீர்வதிங்கன்னா வேசியே கெதின்னு கிடந்தா 3000 பேரை கொன்னாயா. கடைசியில் கொல்றது உன் ஊழியமா? அதான் காத்துவராயன் படம் எடுத்தான், சினிமா படம். வாலிபர்களுக்கெல்லாம் அவன் தான் முன்மாதிரி. ஐயா நீ என்னத்தை சொல்ல? வாலிபர்களுக்கு முன்மாதிரி இயேசுவை சொல்லு, ஒரு பேதுருவை சொல்லு, ஒரு யாக்கோப்பை சொல்லு, யோவான் அப்போஸ்தலனை சொல்லு. எத்தனை பேர் நாதிகள் இங்கே கிடக்க இவன் சிம்சோனை தூக்கி பிடிக்கிறான். இவன் நெகேமியா அந்த அம்மா நகோமி தான் தலைவியான். ரூத்து வழிகாட்டியான். அந்த போவாசே போர்வையை மூடுறான்னு பாட்டு வேற பாடுறான். போர்வையை மூடிக்கணுமா? இங்கே இருந்து எங்கே பேசிக்கிட்டு இருக்க நீ?
ஒருத்தனை விரும்பினா முறைப்படி போய் கேளு. போவாசி சொந்தக்காரன் அழிமுறை இருக்கு, ஐயா இந்த மாதிரி அவன் புருஷன் செத்து போனான், நம்மளே கெதின்னு வந்துருச்சு, வாழ்க்கை கொடுப்பா. இதுதான் ஒழுங்கு. இந்த அம்மா யோசனை கொடுக்குது. நடு ராத்திரியில் அவன் படுத்துருப்பான், தெரியாமல் சிங்காரிச்சிக்கிட்டு நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலில் போய் தெரியாமல் போர்வை விளக்கி உள்ளே போய் நுழைஞ்சி படுத்துக்க, அப்புறம் அவன் பார்த்துக்குருவான். இதான் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிற ஆலோசனை. இதானா ஐயா? அது ஆமாம் 25 மனைவி செத்தா கிழவன் பேசாமல் இருக்கணும். வந்து ஒரு பொம்பளையை கட்டினா அது சரி, ஒரு கிழவனுக்கு ஒரு துணை தேவை தான். ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான்னு ஆபிரகாமை சொல்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன்னா உனக்கல்ல, அந்த கள்ளத்தை அந்த கேடு கட்ட நாய்களுக்கு தான். பழைய ஏற்பாட்டில் உள்ளவன் 10 கற்பனையை பெற்றிருக்கானே அவனைத்தான். அவனை இப்படி வையிறீங்களே, எதை வச்சு வையிறீங்களேன்னு கேட்டால் 1 தீமோத்தேயு 1:8 படி. அவனுக்கு தானே அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கு. அவன் தானே இஸ்ரவேலின் போதகர். அவனுக்கு தானே அந்த 10 கட்டளை. அவனைத்தான் நாயிக கேவலமானவன், இன்னும் வாய்க்கு வராதெல்லாம் வையக்கூடிய அளவில் அங்கே இருக்குது. படிங்க, பவுல் சொல்கிறான், நான் சொல்லலை, பவுல் சொல்கிறான். படிங்க 8 1 தீமோத்தேயு 1:8 இளம் கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு பவுல் சொல்கிறான். யா மூத்த போதகரே என்ன சொல்கிறான்? இல்லை 1 தீமோத்தேயு நியாயப்பிரமாணத்தை முறைப்படி அவன் கரெக்டாக இருந்து அவன் அனுசரிச்சா நல்லதுன்னு ஒத்துக்குருவோம். எங்களுக்கு அப்போஸ்தலருக்கு தெரிந்த அளவில் நியாயப்பிரமாணம் யாருக்கு நியமிக்கப்படலை? குறிச்சிக்குங்க. அவங்களாம் அயோக்கிய நாயிக, அவங்களுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு, நமக்கு இல்லை. நம்மெல்லாம் புரிஞ்சாதீங்க. இஸ்ரவேலில் கேள் உன் தேவனை, அவனுக்கு தான். யாத்திராகம் 20 அவனுக்கு தான் அது. அப்புறம் படிங்க, அக்கிரமக்காரருக்கும் அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாதவனுக்கு, பாவிகளுக்கு, அசுத்த ஆளுகளுக்கு, சீர்கட்ட நாய்களுக்கு, தாய் தப்பமான எவன் அடிக்கிறானோ அவனுக்கு, குலபாதகனுக்கு, வேசி தொழில் பண்ணுறவனுக்கு, யாருக்கு? ஆணுக்கு ஆணு உபச்சாரம் பண்ணுறது அவனுக்கு, பொய்ய வாயை திறந்தா பொய் பேசுறவன், பொய்யான இடுறவனுக்கு, மகிமையான இந்த புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் விரோதமா எவன் இருக்கானோ எல்லாத்துக்கும் அதை நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டான். கேளுங்க, இங்கே எச்சில் துப்பாதீர்கள்னு ஒரு இதில் எழுதி போட்டுப்பாங்க. எல்லாருக்கும் பொருந்துமா? வெத்தலை பாக்க போடாதவனுக்கு பொருந்துமா? அது வெத்தலை பாக்க போட்டு கண்ட இடத்துல துப்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் அந்த வார்த்தை. இங்கே எச்சில் துப்பாதீங்க, துப்பக்கூடாது. கண்ட இடத்துல சிறுநீர் கழிக்கிறவனுக்கு தான் இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள். சீரட்டு குடிக்கிறவனுக்கு தான் இங்கு சீரட் பிடிக்கக்கூடாது. எல்லாருக்கும் கிடையாது. அதுபோல் கொலை செய்யாதிருப்பாயாங்கன்னா என் கொலகார பாவிகளுக்கு தானே பொய் சொல்லாதிருப்பாங்க. இப்போ நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கோம், நம்ம நீதிமான்கள் இருக்கிறோம், ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து நீங்கள்லாம் குடிக்கக்கூடாது, நீங்கள்லாம் கஞ்சா குடிக்கக்கூடாது பாஸ்டர், நீங்கள் இந்த தண்ணி அடிக்கவோ, ஏய் யாருக்கிட்டா சொல்கிறேன், நாங்கள் ஊழி கோவம் வருதில்ல, இதே மாதிரி தான். விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பொய் சாய் சொல்லாத, அப்பா அம்மாவை அடிக்காத, எல்லாம் எவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவனுக்கு தான் அது. அப்படி பெற்றும் நாசமாக தான் போனாங்களே தவிர அந்த நியாயப்பிரமாணத்தில் ஒருவனும் நீதிமான் ஆகலை. விரிவாக சொல்ல டைம் இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு உரியது. இயேசு வந்த உடனே பழைய ஏற்பாடை கண்டினியூ பண்ணலை, அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உள்ளது. நான் சொல்கிறேன்னு சொன்னார், அதான் புதிய ஏற்பாடு. புது உடன்படிக்கைன்னு சொன்னாரே, அதான் புதிய ஏற்பாடு. புது கோடி துண்டின்னு சொன்னாரே, அதான் புதிய ஏற்பாடு. புது ரசம்னு சொன்னாரே, புது துருத்தின்னு சொன்னாரே, புது பிசைந்த மாவுன்னு சொன்னாரே. விளக்கங்கள் சொல்றதுக்கு நேரம் இல்லை. எபிரேய நிருபத்தை தயவு செய்து படிங்க. அதில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எபிரேயர் 11 அதிகாரம் கடைசியில் 39-40 இது மறந்துடாதீங்க. இந்த புஸ்தகம் முழுவதும் அதை நான் மைண்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஒரே வசனம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் இல்லை.
இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாருன்னா எவர்கள்? 32 படிங்க, அதில் 32 அதுலயே பொறுமை பத்தல போல் இருக்கு. இன்னும் நான் என்னத்தை சொல்ல முடியும்? கிதியோன், பாராக்கு, சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்கள்லாம் சொல்லணுமா? தீர்க்கதரிசியும் சொல்லணுமா? நேரம் பத்தாது, காலம் பத்தாது, எனக்கு பொறுமையும் இல்லைப்பா. 39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையா ஒரே அடி. நீங்கள் எபிரேயர் 11 விசுவாச பட்டியல்னு சொல்கிறீங்களே, அதிலிருந்து அதிலிருந்து ஆபேலிருந்து பார்த்துக்கங்கப்பா. எல்லாம் பெரியவே இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறீங்களோ எல்லாரும் வர்றாங்க, கடைசியில் ஒரே அடி. இவங்க எல்லாரும் விசுவாசத்திலே ஒரு பக்கம் நற்சாட்சி பெற்றிருந்தோம், மறுபக்கத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு தர்றேன், எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார் இயேசு. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். விரிவாக சொல்ல டைம் இல்லை. 40 அதுலேயே 40 அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி 40 அந்த வசனத்தை மட்டும் தயவு செய்து எல்லாம் சத்தமா படிங்க. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை. அவர்கள்லாம் யாரு? நம்ம என்ன யாரு? அவர்கள் என்ன? பழைய ஏற்பாட்டுக்காரன். நம்ம என்ன? கிறிஸ்தவன், புதிய ஏற்பாட்டுக்காரன். நம்மை விட அவர்கள் பூரணர்கள் அல்ல, அதில் போட்டிருக்கு. நம்மை விட பூர்ணம் இல்லாதவனை பூரணாக்கப்பட்ட நமக்கு மாதிரியாக சொல்வது நியாயமா? பின்பற்றும்படி சொல்வது நியாயமா? அவன் தான் மாதிரின்னு சொல்கிறது தர்மமா? நீயே எங்களை பேச மாட்டீங்க, இருள் அடைஞ்சிருக்கீங்க. என்ன அதிர்ச்சியில் இருந்து மீள ஒரு வாரம் ஆகும். அதனால தயவு செய்து பல்லாக்கா படித்து யோசிங்க, இந்த குறிப்புகள் முழுவதும் யோசிங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்குறாரு 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளா சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவமா இருக்கிற இயேசு தொடங்குறாரு, முடிக்கிறாரு. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னா, இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிப்பது. அது பழைய ஏற்பாட்டுக்காரன் விசுவாசிக்க மாட்டான், அந்த விசுவாசம் வேற. யோவான் 14:1 தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, என்னிடத்திலையும் விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்கன்னு சொல்றது பழைய ஏற்பாட்டு விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசம் பாருங்கன்னு சொல்றது புதிய ஏற்பாட்டு விசுவாசம். அந்த ஊழியம் வேற, இந்த ஊழியம் வேற. அந்த ஜெபம் வேற, இந்த ஜெபம் வேற. இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல முடியல. இந்த இதை தயவு செய்து உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். ஆகவே இயேசுவ தேவகுமாரனே விசுவாசிப்பதற்காகவே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. இயேசுவ தேவகுமாரனு அறிக்கை பண்ணாதவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. இயேசுவை கிறிஸ்து அல்லேண்டு மறுதலிக்கிறேன் அல்லாமல் வேறு யார் பொய்ய? பிதாவையும் குமாரையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. தேவகுமாரன் இயேசுவை நீ அறிக்கை பண்ண கந்தகை மந்திரி அப்படி அறிக்கை பண்ணி தான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தான். கந்தகை மந்திரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கின்ற ரதத்தை நிறுத்த சொல்லி பிலிப்பிட்ட ஞானஸ்தானம் வாங்கி சந்தோஷமாக போகிறான். அதனால் விரிவாக பேச டைம் இல்லை, நேரம் இல்லை. இன்னும் நேரம் கிடைச்சா அடுத்த முறை ஆண்டவர் அடுத்த ரவுண்டில் வந்தால் நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதில் சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்கு நிறையா எழும்பலாம். ஆடியன்கிட்ட ஏதோ தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லாவிட்டால் நிருபங்களை படிங்க. உங்களுக்கு கொடுத்த 4 ஆதி கிறிஸ்தவங்க, தலைவர் இயேசு. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? இயேசு. நீ ஒரு சொசைட்டிக்கு தலைவராக இருந்துக்க, ஒரு கம்பெனிக்கு இருந்துக்க, ஒரு சங்கத்துக்கு இருந்துக்க, ஏன் உன் வீட்டில் இருந்துட்டு போ. சபைகளுக்கெல்லாம் கிறிஸ்தவ உபதேசங்களுக்கெல்லாம் தலைவர்னு ஒரு செத்து போகிறவனை ஒரு நாயை பிடிச்சி நிறுத்தி தலைவன் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கிறவே கூடாது. இயேசு தலைவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மரித்தது உண்மைதான, உயிரோடு இருக்கார். அவர் தாயா நமக்கு தலைவர். 1. 2வது தலைமை இடம் பரலோகம், ஹெட் ஆஃபீஸு. இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. சர்வ சங்க சபை எபிரேயர் 12:23 இருக்குது, அங்கே இருக்குது. நம்ம எல்லாம் அங்கே தான் நம்ம போகிறோம், அங்கே தான் வந்து சேர்ந்தீர்கள்னு போட்டிருக்கு. நம்முடைய குடியிருப்பு பரலோகம்னு போட்டிருக்கு. உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார் இயேசு. நம்ம ஹெட் ஆஃபீஸ் அதுதான். இந்த பூமியில் ஏதோ இருந்துட்டு போட்டோம், இது நமக்கு மெயினாக நினைக்காதீங்க. 2. 3வது கிறிஸ்தவனுடைய வழிகாட்டிகள். இன்னைக்குள்ள தலைவர்களில் என்னை முதற்கொண்டு சொல்கிறேன், நானும் கிடையாது, ஆதி அப்போஸ்தலர்கள்.
ஆதி அப்போஸ்தலர், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள அந்த அப்போஸ்தலர் நிருபங்கள் வழிகாட்டிகள் 3. 4வது கிறிஸ்தவங்களுடைய சட்ட புஸ்தகம் புதிய ஏற்பாடு மட்டுமே. பழைய ஏற்பாடு ஒரு நிழல். நீங்கள் சொன்னால 2 ஒரு கண்ணாடி பேருக்கு பார்த்துக்கலாம், போக முடியாது. முன்னாடி உள்ள கண்ணாடி புதிய ஏற்பாடு, பின்னாடி உள்ள கண்ணாடி பழைய ஏற்பாடு. மீனையும் அப்பமும் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் மீன் சாப்பிட்ற விதம் வேறு, அப்பத்தை சாப்பிட்ற விதம் வேறு. அப்பத்தில் கழிக்கிற பொருள் ஏதாவது இருக்கா? கழிவு பொருள் ஏதாவது இருக்கா? மீனில் கழிவு பொருள் மண்டை இருக்குது, செதில் இருக்குது, குடல் இருக்குது, முள் இருக்குது. பழைய ஏற்பாடு மீன், புதிய ஏற்பாடு அப்பம். நானே ஜீவப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். அதில் கழிவு பொருள் ஒன்றுமே இல்லை. ஏதாவது பிச்சு போடு, அப்படியே முழுங்கலாம். இங்கே கழிவு பொருள் இல்லை. பழைய ஏற்பாடு மீன், அதையும் தான் கர்த்தர் கொடுத்தாரு பங்கு பங்காக வகை வகையாக. அது பூர்வ காலத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம அதை உதாரணமாக எடுத்துக்கலாம், பேசலாம். நான் வேண்டாம்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. 2024 காலண்டரை வச்சுக்க, தப்புன்னு சொல்லலை, குறையும் சொல்லலை. அதில் எவ்வளவோ குறிப்பு இருக்குதுன்னு நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்க, நினைவு கூறுதலுக்கு வச்சுக்கோங்க. தேதி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். இனிமேல் ஏதாவது ஊருக்கு போனால் வச்சா அதுலேருந்து தேதி கொடுக்காதீங்க. தேதி கொடுப்பது எது 2025 புது காலண்டர், புது உடன்படிக்கை என்று சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். 2025 சொல்லும் போது 2024 பழமையாயிடுச்சு. இந்த வித்தியாசங்களை தொடர்ந்து நீங்கள் அறிவாளிகள், மேதைகள், ஒரு எளிய ஊழியக்காரன், ஒன்றும் தெரியாதவனுக்கே எப்படின்னா, யாரும் பேசாதனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா பேசாமல் உட்காந்து சந்தோஷமாக கேட்பேன். நீங்கள் எல்லாம் படித்தவங்க, அறிவாளிகள், மேதைகள் இருக்கீங்க, எவ்வளவோ படித்தவங்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன், நீங்கள் ரோடு போட்டுருங்க. எழுப்புதல் உண்டாக்கிடுவோம். தேசத்தை பெரிய அளவில் கிறிஸ்துவ வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் இந்த புஸ்தகத்தை போகும்போது ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க.